டெவலப்மெண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் இது டேய் ரெண்டு எல்லா படத்துலயும் ஸ்டோரி இருக்குடா. ஸ்டோரி இப்ப கமர்ஷியல் படம்னா ஸ்டோரி தான். இப்ப கத்தியா வந்து நீ சரி அப்ப நீ கத்தியா வந்து கண்டென்ட் படம் சொல்லியா இல்ல கமர்ஷியல் படம் சொல்லியா? பக்கா கமர்ஷியல் படம். எல்லா படத்தும் ஸ்டோரி இருக்கும்டா, டெவலப்மெண்ட் ஒன்னு இருக்கும் ரைட்டிங்ல. அதுதான் மாம்சே, உனக்கு ஆர்ட் ஃபார்ம கொஞ்சம் எலிவேட் பண்ணாலே அது வந்து கமர்ஷியல் படம் தான். ஆர்ட் ஃபார்ம நீ ராவா எடுத்து இப்ப தவமாய் தவம் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. ஆமா எலிவேட் பண்ணாலே இதுதான். ஆமா தவமாய் தவம் இருந்து நீ பக்கா கண்டென்ட் படம், அதுல மாற்ற கருத்து கிடையாது. எலிமெண்ட் ஆட் பண்ணலாம்டா. இப்போ நீ சேது படத்துல கமர்ஷியலா இருக்காதுடா. அதை பார்த்தேன்னு வச்சுக்க, அது ஒரு மாதிரி போகும். அது சரியா, அது ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கும் அந்த படமாவே. எனக்கு ஒரு நாள் எங்க பிரான்ஸோட ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. பிரேமுடன் ஒரு படம் வந்தது விஜய். அது கண்டென்ட் படம் நான் இங்க எனக்கு புரியலடா. கண்டென்ட் படம்னா எப்படிடா பாரதிக்கு, அதான் பாரதிக்கு கண்ணமாக எப்படிடா விஜய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு? உனக்கு கண்டென்ட் படத்துல எப்படி வந்து பிரியமுடன் நல்ல படம் தான் அது, ஆனா கண்டென்ட் கிடையாது. அதுவும் கமர்ஷியல் படம் எல்லாம் சூப்பர் படம். அதுல மாற்று கருத்து இல்ல, அதுவும் கமர்ஷியல் தான்டா. இருடா சிட்டிசன் நெகட்டிவ் ரிவ்யூ வந்துன்னு சொன்னல, எங்க நீ ஏதாவது ப்ரூவ் பண்ணு காட்டு. 100 நாள் 200 நாள் கணக்கு. சிட்டிசன் படம் நாள் ஓடுச்சு விமர்சனமா 75 நாள் ஓடிச்சு எங்க ஊர்ல. 75 நாள் ஓடிச்சு விமர்சனம். குங்குமம் விமர்சனத்தை எடுத்து போய் படிச்சு பாருங்க. 20 கேள்வி கேட்டிருப்பான். இதுக்கெல்லாம் டைரக்டர் பதில் சொல்லணும்ட்டு 20 கேள்வி கேட்டிருப்பான். கடல்ல புதைச்சவங்களை எப்படி வந்து மணல்ல தேடுறீங்க, அந்த மாதிரி நிறைய கேள்வி. கமர்ஷியலா தான் பண்ணிருக்காங்க. அதுவும் விஜய் எல்லாருமே வந்து கமர்ஷியல் தாண்டா பண்றாங்க. நீங்க தாண்டா தனியார் கண்டென்ட் பண்றாங்க அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கீங்க. இப்போ மரியாதை எடுத்துக்கிட்டேன். வாலி சிட்டிசன் எப்படி வந்தது? அது கண்டென்ட் மூலம் யாரு சொன்னா? அது கமர்ஷியல் கலந்த கண்டென்ட் போடும், அவ்வளவுதான். கமர்ஷியல் கலந்தா அது கண்டென்ட் கிடையாது சார் நவீன். யாருமே கண்டென்ட் என்ன கமர்ஷியல் இதுதான் தற்புறீங்களா அனிமி பாருங்க. இப்போ மரியாதை லார்ஜர் லைஃப் படம் எல்லாமே கமர்ஷியல் தான்டா. ஏன்டா சாவடிக்கிறீங்க? நம்மளால பண்ண முடியாது எல்லாமே. ஒரு கண்டென்ட் படத்துல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அவன் மரியான் படம் பாத்திருக்கல ரகுவரா? நான் தனுஷே வச்சு சொல்றேன். மரியான் இருக்குல்ல, மரியான் ஆக்சுவலா கண்டென்ட் படம். அவர் என்ன இந்த மாதிரி சீப்பான டாபிக்ல இன்னும் வர மச்சான். நீ கத்தாதடா, ஒத்த காது கிளிதரா ஹெட்செட் போட்டு. ரேவந்த் பயங்கரமா காது வலிக்குது. ரகுவரா நானே அனிமே பார்க்கணும். கண்டென்ட் ரேவந்த் கம்மியா ஸ்லோவா பேசுமாமே. கிளிதரா மச்சான் ஒத்த சொன்னா என்ன எல்லாரும் போட்டு நசுக்குறாங்கடா. நான் இப்படி பேசு, இந்த டோன்ல பேசு, செஞ்சு பேசு. நீ கத்துதல எங்க காது தான்டா நசுங்குது. கத்தாதடா. கிளிதரா காது. நான் போய் ரஞ்சித் அண்ணா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்டா. எந்த ரஞ்சித் அண்ணாக்கு? ஏய் இவனே நவீனே, அந்த டைம் அஜித்தும் சரி விஜய் ரெண்டு பேர் பண்ணதும் லார்ஜர் லைஃப் படம் தான். சரியா, லார்ஜர் லைஃப்லாம் அது ஒரு கமர்ஷியல் படம் தான். அதனால அது எதுவுமே சேர்க்க முடியாது. இப்போ இவங்க நந்தா சேது, இப்போ இவங்க ரெண்டு பேர் இது 2-3 படம்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு 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 கண்டென்ட் ஒரு இதுல வரும், அப்பார்ட் ஃப்ரம் கமர்ஷியல்ல வரும். சரியா, கண்டென்ட் கூட இல்ல, அப்பார்ட் ஃப்ரம் கமர்ஷியல். அது ஒரு டிராமா ஃபீல்ல இருக்கும். சரி, அந்த மாதிரி நந்தால பக்கா கண்டென்ட் படம். எஸ்கே அண்ணா பண்ண அமரனை தவிர எல்லாமே வந்து கமர்ஷியல் ஃபிலிம் தான்டா. என்ன எக்ஸாம்பிள் தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, இது உண்மை. எஸ்கே அண்ணா பண்ண உண்மையாலுமே எஸ்கே அண்ணா அமரன் தவிர மிச்சம் எல்லாமே அவர் பண்ணது கமர்ஷியல். அது பயோபிக்டா. பயோபிக்ல நீ எதுமே அதுதான்டா, அது கண்டென்ட் படம். அவ்வளவுதான், ஆன்சரே அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிட்டாங்களே. டேய் கண்டென்ட் இல்லடா, பயோபிக் அது ஓகேடா. உனக்கு கண்டென்ட் பேஸ்ட் ட்ரிவன் மூவி தானடா. உனக்கு வந்து கமர்ஷியல் பேஸ்ட் ட்ரிவன் மூவி கிடையாது இல்ல அது. அதுல நீ எதுவும் சரி ஓகேங்க. எஸ்கே ஃபேன்ஸ் ஹீரோலாம் சொல்லிட்டு எக்ஸ்பெரிமென்ட் சொல்றானுங்க. நீனா கமர்ஷியல் அது வந்து அது எக்ஸ்பெரிமென்ட் படம். அது கமர்ஷியல் படம், கமர்ஷியல் எக்ஸ்பெரிமென்ட் படம். அது பேட்மேனா வாழலாம் நினைச்சு செருப்படி வான படம்டா. அது விடுங்கடா, அதுக்காக கொண்டு. அந்த படம் நல்லாதான்டா இருக்கும். சும்மா இது பண்ணாதீங்கடா. என்ன படம்டா? ஹீரோ மட்டும். ஹீரோ சூப்பரா இருக்கும். ஹீரோவா? ஹீரோ நல்லாதான்டா இருக்கும். ஹீரோலாம் நல்லா இருக்காது மாமே. அதுல ஒரு பாட்டு போதா அந்த படத்தை வந்து பிளாக் பஸ்டர் ஆக்குறதுக்கு. முகமூடி என்ன பண்ணா? முகமூடி உண்மையா நல்ல அட்டெம்ப்ட். முகமூடி வந்து கண்டென்ட் படம் சொதப்பிட்டாங்க. அவனை அடிங்கடா போட்டு. முகமுடினா ஜீவா படம் தானடா.
ஆமா அது அவன் எப்படி ஆமாமா கண்டென்ட் அவன்தான். வரும் செருப்பு அதுவும் கமர்ஷியல் படம் தான். நான் ஆக்சுவலா அந்த படம் பாதியா ஏய் பார்த்தேன். அது எனக்கு நல்ல ஃபுல்லா படம் தெரியாது. தான் சொன்னேன். ஹீரோ கம்பேர் பண்ணா அதெல்லாம் ஹீரோ கமர்ஷியல் மாதிரி பி படமே மாதிரி கிடையாது. படத்தை கம்பேர் பண்ணி பாரு எவ்வளவு ஹீரோ நல்லா நல்லா சூப்பர். ஹீரோ நல்ல படம் தான்டா. ஒரு நிமிஷம்டா. ஹீரோ நல்ல படம் தான்டா. சரி அவ்வளவுதான். நீ டாபிக் முடிஞ்சிச்சு. கல்யாணிக்காக பேசாதடா. விட்றா. கேபிஐல வந்தா என்ன வேணா பேசுவியா? போடா அப்படி இந்த கொத்த. எஸ்கே பேஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு போறானுங்க. ரேவந்த் என்னமோ உன் பண்ணுங்க. நாள பாரு எங்களுக்கு ஏய் டைம் போவரா ஃபீல் போகணும். பண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த ஒரு பாட்டு போதும். அந்த படம் பிளாக் இல்ல பஸ்டர். எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு நீ கல்யாணி தொடர்பு உங்க கூடவே தராதனாலே நல்லா இருக்கு அமைதியா இருக்கு. ஒருத்த கல்யாணிக்கு தான் இந்த ஊம்புக்கு போறானா இவன். ஆமா அதனாலதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அமைதியா இரு. ஏய் அப்ப நல்ல விடுமா படம். இனிமேட்டு நானும் ராஷ்மிகா காண்டி வாரிசு நல்ல படம்னு சொல்றேன். ஏய் கவலைப்படாது. மச்சான் என்னடா ஜனமா இருப்ப என்ன குபேரா வருது என்ன மாப்பிள பங்காளியா என்னடா? அமைதியாரா. ஏய் வாரிசு நல்ல படம் தான்டா. அதுல என்ன குறைய கட்ட நீ ஜனமா இருப்ப அண்டா முட்டு குடுறா குபேராக்கு. நம்ம ராஷ்மியா தான் இருக்கா பாரு. அண்டா அண்ட வச்சு அவ்வளவுதான் முட்டுக்கிட்டுதான். அவ்வளவுதான். இந்த சரி சூர்யா பேர் ஜேட்ட வேற எதை கேட்க போறான்னு வந்து ஆல்ரெடி ஒண்ணு சூர்யா பாடலன்ட்டு பிரச்சனை இல்ல. இப்ப தனுஷ் தானா மாற போறான். ஏசா அனில் சொன்னதுல வேட்டையன் படமே நான் பாக்கல சாது. நீ நேத்து கண்டென்ட் வேட்டையன்லாம் கண்டிப்பா இதுதான் கமர்ஷியல் படம் தான். ஏன்னா ஒரு பீடிக்குள்ள இருந்தானே பாடியே வருது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். அந்த ரேவந்த் ரஜினி அடிக்கனா மட்டும் நெட்டிட்டு வந்துடுறான்டா. மத்தவன் அடிக்கணும்னா அடிக்காதீங்க. அவன் ரொம்ப ட்ரே அவன் கமல் மிதிச்சல்றா தூக்கி இப்ப மிதிச்சான். கமலே நான் திட்டுவேன். இப்ப மச்சான் இப்ப ஓகே ஒரு டைம்ல யோசிச்சு பாரு. ரகுவரா சிவகார்த்திகேயன் அடிக்கும்போது ஒரு கையை தூக்கிட்டு வருவான் பாரு அக்கல தூக்கிட்டு ஏன்னா அடிக்காத. சிவகார்த்திகேயனை நீங்க அடிச்சப்ப நான் தடுக்கவே இல்லடா. நீங்க ஹீரோ படத்தை அடிச்சா மட்டும் தான் தடுப்பேன் நானு. சொல்றான் பாரு ஏசா என்ன நான் பண்றான் பாரு. நீங்க சிவகார்த்திகேயன் அடிச்சுவோ நான் கண்டுக்க மாட்டேன். எனக்கு வந்து நீங்க அது ஹீரோ படத்தை தொடாதீங்க. சரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் வந்து கல்யாணம் தொடலாமா கோழிக்கு ஃபேரன் குடுக்கலான்னு இருக்கேன்டா. இவனே நைட்டு பிரியங்கா மோகனுக்கு ஒரு ஸ்பேஸ் போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃபேன்ஸ் மீட். அதனால நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது. நீ போடு நீ மார்க் பண்ணல பிரியங்கா மோன நான் 2-3 எடிட் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு. நான் மார்க் பண்ணலடா. அது டிஎல் வந்ததா எடுத்தேன்டா. அது என்னடா மார்க்கிங்கே கிடையாதுடா. எனக்கு நல்ல ஆனா சரியான சிரிப்புடா ஒரு டெம்ப்ளேட் பிரியங்கா மோகன மூஞ்சி. சரி गाइस கோழிக்கு ஃபேரல் குடுக்கலாம்னு இருக்கோம். கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. டாபிக் மாத்து சட்ட கோழி ஃபேரல். ஏண்டா இத்து போன பட. ஏய் மச்சான் 5 நாள் டெஸ்ட் ரிட்டையர் இருக்காரா. 5 நாள் ஃபேரல் குடுக்கணும்டா. என்னடா நீ? ஏய் நேத்து அனுஷ்கா அபியூஸ் பண்றானுங்க. இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணுவன்றானுங்க. சாரா டெண்டுல்கர் செட்டாடா இனிமேட்டு போஸ்ட் போட்டா அதுல ஏறுவானுங்க போயிட்டு இல்ல அடிக்கிறேன்ற பேர்ல அதுல போய் அபியூஸ் பண்ணி வச்சிருவானுங்க. சாரா என்னடா இப்படி இருக்கா? என்ன ஜனமல் பண்ணி ஏதோ கண்ணு வச்சிருப்பியடா? இல்ல மாமி இவனுங்க பிசிசிஐ சச்சின் காண்டி தான் கில்லிக்கு இவ்வளவு பிரிவிலேஜ் தரானுங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கானுங்க கோலி ஃபேன்ஸ். போட்டேன்டா ஹாப்பி ஃபேரல் ஃபார் கிங் கோலி மாமா. பேசுங்கடா. ஏண்டா டேய் ஆரம்பிச்சிட்டாங்கடா. இப்ப கோழி அடிச்சானா உள்ள வருவாங்க. ஒத்த மல்லு கட்டணும் நீங்க. பண்ற சரத்து சாவடிக்கிற காலங்கத்தலே அந்த சோக்கலி சார் வந்து பேசினாலே இரிட்டேட் ஆகும். சிவகார்த்திகேயன் அடிக்கலாம். அவனுக்கு உமால வைக்க உமால ஆத்திய போட்டு ஓடுங்கடா. அந்த பார்ட்டி பண்ணடா. கனி வர வந்திருக்கான் போட்டு எஸ்கே டிஎம்ல விஜய் ஃபேன்ஸ் எஸ்கே அடிக்க சொல்றானுங்கடா. அதுக்கு தனியா போட்டு அடிப்பண்டா. ஏன்டா அடிப்பண்ட? ஊர்ல இருக்கிற எல்லா ஐடியும் ஒம்பளுக்கு வச்சுட்டானுங்க போல. பண்றீங்க என்னடா இது? கனி பிண்டு ட்வீட்ல 40 கோடி 45 கோடி கலெக்ஷன் பண்ணதெல்லாம் வச்சிருக்கா. பிண்டு ட்வீட்டா? ஏன்டா கனி கனி பிண்டு ட்வீட்ல எப்படி பாரு. எனக்கு கனி ஐடியா காமிக்கல. தூங்க வேணாமா டேய்? ஏன்டா அநியாயம் பண்ற டேய் கனி? விஸ்வரூபம் 2 47 கோடி தூங்க 45 கோடி எங்க இருக்கு? 45 கோடி இந்தியன் 2 வந்து 155 கோடி. ஏசா உங்க அண்ணன் பில்டிங் தான்டா கிராஸ் பண்றேன். எதுடா? இந்த அகரம் பில்டிங். அகரம் பில்டிங். சரி ஆனா மாமி எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா இந்த தமாத்துண்டு சந்தில எப்படி அவர் வந்துட்டு போறாரு? அவர் ஷிஃப்ட் கார்ல வருவாரு. இல்லடா இந்த ரோட்ல ஃபேன்ஸ் எல்லாம் மடக்கணும்னா ஈஸியா மடக்கிடலாம்டா அவரு.
அதெல்லாம் அவ்வளவு ஏ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க. பொதுவா கல்யாணம் ஆற மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு என்ன gift கொடுக்கலாம்? ம். காண்டம் கொடு. ஒத்தா அட அவன்கிட்ட ச்சை. போய் கேட்டேன் பாரு தேவடியா பையா. என்னடா நீ நதீர் நீங்க இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையிலே சரத்தோட ஒப்பீனியன் கேட்க மாட்டான். எவன்டா குபீர் கவுண்டர் எல்லாம் போடுறானு காலி. சரத்தா ஜென்மத்துக்கு இனிமே நதீர் உன்ட்ட ஒப்பீனியன் கேட்க மாட்டான்டா. மச்சான் நீ என்ன கப்பலுக்கு என்னென்னலாம் பிடிக்க சொல்லு, நான் ஐடியா சொல்றேன். ஆக்சுவலா இல்லடா, அது ஒரு கிஃப்ட் இருக்குடா. அது ஆக்சுவலா ஒரு கிஃப்ட் இருக்கு. ஃபுல் பேக்கேஜ் லூப் எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜா இருக்கும். பேக்கேஜ் போட்டு கொடுறா நதி. என்னது? ஆமா, தாய்லாந்து இல்ல துபாய் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நினைச்சேன் மாலத்தீவுக்கு போட்டுக்கலாம்னு நினைச்சேன். இல்ல நதீர் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கடா மால்தீவ்ஸ்ல, பிடிஎஸ்எம் கிட் வேணா வாங்கி கொடு நதீர். என்ன ஏசா நம்ம ஃப்ரெண்ட் மால்தீவ்ஸ்ல இருக்காங்களா, போட்டு நம்ம டிக்கெட். டேய் பார்த்தாலும் அங்க போய் நிக்கிறடா. டேய் சரத், ஆனா நீ பண்றது ஒருத்த கேவலமான விஷயம்டா. அது ஒருத்த ஏய் எனக்கு ஏசாக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்கு, அவங்க அதெல்லாம் தப்புடா. நம்ம பங்காளியோட சும்மா ஆம்பளைன்னு சொல்லிக்காதீங்கடா. உண்மையான ஆம்பளை இருந்தீங்கன்னா அலெக்ஸ கூட்டு வந்து விக்ரம் பத்தி தப்பா பேசி பாருங்கடா. அலெக்ஸ் இப்ப வருவான்னு நினைக்கிறேன், தூங்கி ஏஞ்சிருப்பான், ஒருத்தர் 2 ட்வீட் போடுவான், அப்ப கண்டுபிடிச்சிடலாம். அலெக்ஸ் கேஎஸோட நல்ல படத்தோட இதெல்லாம் போட்டான் பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, அலெக்ஸ் டைம் லைன் போங்கடா, ஏதாச்சும் 2 ட்வீட் போட்டிருப்பான், அப்ப ஏஞ்சிட்டான்னு அவனை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படியே. அவன் எந்திரிச்சு ட்வீட் போட்டு மறுபடியும் தூங்கி இருப்பான்டா. ஆமாண்டா ஏன்ஸ்டாண்டா டயர் டு கிரிஞ்சுன்னு போட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் வந்து இது டிவிகே ஃபாரெவர் இதெல்லாம் ட்வீட் போட்டிருக்கானே. எத்தனை மணிக்கு போட்டா? போட்டிருக்கான் 1 hour முன்னாடி போட்டிருக்கான். அப்ப ஹாப்பி பர்த்டேடா தூங்கிடுவான்டா, முழிச்சு தூங்குவான்டா. அப்படியா? அவன் ட்வீட் போட்டு அதான் வச்சு ட்வீட் போட்டு தூங்கிடுவான். அடுத்த இது எப்ப போறான்னு பாருங்க, ட்வீட் வந்துருவான் தங்கத்தை. அது கரெக்டா இன்னும் ஒரு 1 hour ஆயிடுச்சு இல்ல, இப்ப இன்னும் 1 hourல வந்துருவான். எஸ்கே நான் அடாப்ட் பண்ணலான்னு இருக்கேன்டா. ஏமாமே நாய் ஒண்ணு வாங்கலான்னு இருக்கேன் வீட்டுக்கு, அதனால அப்பவே சொன்னேன் எங்க கூட சேராதடா. எங்க கூட சேர்ந்தா இப்படி போய் கடி ஜோக்கெல்லாம் போடுவேன். ரகுவரா மேல வீடியோ மார்பிங் மார்ப்லாம் பண்ணாரு முஸ்தாபல திரும்ப. இல்ல மாமே, அந்த பாட்டு இருக்குல்ல, மாமே அந்த மார்க் கூட எந்த இல்லடா. அது கூட இவனுக்காக எல்லாம் மெனக்கெட்டுல ஏன் மார்க் ரெடி பண்றது, தியேட்டர்ல இருந்து எடுத்தான், விஜய் ஃபேன்ஸ்ல இருந்து எடுத்தான். நானே அவன் அந்த பாட்டு பண்ணால, அந்த பாட்டு நல்லா இருந்தது உண்மையாவே, அதுக்காக தான் ஒரு எடிட் பண்ணாரு. இது முன்னாடி நான் பண்ணிருக்கேன் எஸ்கேக்கு. எதிர்கா ஆட்டத்தை ஒலிப்பே. நேத்து என்னடா ஏதோ பழைய ட்வீட் சூரியோட பொண்டாட்டில அண்ணின் போட்டு ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருந்தாண்டா. இவனுக்கு என்ன பண்ணானுங்க ரேவந்த் நேத்து? நான் பார்த்தேன்டா நேத்து. இவன் மனோஜ் வந்து ஒரு டேக் ரெடி பண்றான்டா, அன்னி வேரியன். டேக் ரெடி பண்ணதெல்லாம் விடுறான், அவன் பண்ண நான் சொல்றேன். டேய் ஏன்டா இப்பெல்லாம் பண்ற அப்படின்னா, மாமா சும்மா போர் அடிக்குதுடா அப்படின்றான். இந்த போர் அடிச்சா ஒருத்தனோட லைஃப் அவனுக்கு லீவ் போடா, அதான் அந்த போர் அடிக்கிற எல்லாம் பாத்துருக்கான். இல்லடா சரத்தை 2 பேர் சேர்ந்து இல்ல டேக் ட்ரெண்ட் பண்ண போறானுங்களாம், குரூப்ல பேசிட்டு இருக்கானு. ஐயோ எனக்கு வாழ்க்கையே ஒருத்தட்டான் நேத்து. இது வேற எல்லாம் கோச்சிட்டு வேற போறானு. என்ன யாரும் வர மாட்டேறீங்க, அப்ப நாங்க ஆப்லைன் போறோம்னு. யாரு? பாலாவும் மனோஜ் தானே? ஆமா ஆமா. எனக்கே உமால வெறுப்பாயிடுச்சு தெரியுமா அவங்க 2 பேரும் பண்ண வேலை. இல்ல நான் சொல்றேன் மச்சான், அந்த டைம் பிக்ஸ் பண்ணாங்கல்ல 6 மணிக்கு, அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். டேக் ட்ரெண்ட் பண்ணனா ஒரு ஆர்மி ட்ரெண்ட் பண்ணோம், இல்லன்னா ஒரு குரூப் ட்ரெண்ட் பண்ணோம், ஒரு பெரிய கேங். நீங்க என்னடா 2 பேர் நீங்க போட்டீங்கன்னா எப்படிடா ட்ரெண்ட்ல வரும்னு கேக்குறேன். மாமே நீ பாரு நாங்க என்ன பண்ண போறேன்னு நானு பாத்துட்டா சொல்லுங்க. கடைசியில அந்த டேகுக்கு ஸ்டார்ட் கூட பண்ணலடா. இதுவரை அந்த டேக் வேற கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாராம் மனோஜ். அந்த அன்னி வேரியன் எஸ்கே இருக்குல்ல, அந்த ஹேஷ்டேக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாராம் அவரு. இது நீயே ரெடி பண்ண, நீயே வச்சுக்கூடா. அவரோட மூளைய கசக்கி புளிஞ்சு ஜூஸ் ஆக்கி. நான் வேற நேத்து ஒரு கடிச்சோக்கு போட்டிருந்தேன். நீ போடுறதெல்லாம் கடிச்சோக்கு தானே? இல்ல மாமே, எஸ்கேக்கு ஃபேவரட் அன்னி தானே. என்னடா நதிரே இருக்கியா? நதிரே எங்க இருக்க? என்ன கிஃப்ட் யோசிச்சிட்டியா? நான் ஒரு நல்ல கிஃப்ட் ஒன்னு சொல்றேன்டா. கப்பல் ரிங் வேணாம்டா, உன்கிட்ட கேக்குறதே தப்புடா. கப்பல் ரிங் வாங்கி கொடுறா.
ஆனா அப்படிலாம் குடுக்குறானுங்கடா, காண்டம் எல்லாம் கிஃப்டா குடுக்குறானுங்க. ஆனா நம்ம ஏரியா எல்லாம் குடுத்தாக்கா என்ன தூக்கி போட்டு உதைப்பானுங்க. அவன் தான் சொல்றான் குடுக்குறாங்கன்னு வேற நீ சொல்ற. உண்மையா குடுக்குறாங்கடா. குடுக்குறானுங்க மச்சான் ஒரு காண்டம்லாம். நதிரே நம்மள மறக்க கூடாதுன்னா நம்ம கிரியேட்டிவா எதனா கொடுக்கணும். மச்சான் அந்த பொண்ணு சிரிக்குது, அவன் பையனும் சிரிக்கிறான், சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்கடா, புரிஞ்சவங்க மட்டும். நீங்க நம்ம ஏரியா எல்லாம் அப்படி பண்ணாக்கா ஊரு பூந்து அடிப்பானுங்களேடா. ரேவந்த் கல்யாணத்துக்கு நான் ரொம்ப கிரியேட்டிவா கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் நிஜமாலே. நல்லா வந்து கிஃப்ட் என்ன தெரியுமா பண்ணுவேன், கிஃப்ட் செக்ஷனு கலெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருவேன். இல்ல நான் ஓப்பன் கிஃப்ட் மச்சான், அது எடுத்துட்டு உன் கையில கொடுத்து தான் போதும், கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லுவோம். என்னடா இது இவன வித்தியாசமா வரான். ரேவந்த் உன் கல்யாணம் சென்னையில தானே நடக்கும்? ஆமா ஆமா சென்னையில. அதனால ரேவந்த் கல்யாணம் நடக்குமான்னு கேட்பான்னு நினைச்சேன். ஆக்சுவலா அதுவே டவுட்டா தான் இருக்கு. இவன் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. சரத்து ஜாலியா இருப்பீங்களா நீங்க கல்யாணம் பண்ணிட்டேன்? நேத்து இவனு என்னது நேத்து ரகுவரா, டேய் நீங்களே அங்கிள் சாடா அப்படின்றா. டேய் ரகுவரா அவட மூக்கு. யாரு மாமே? நானா? ஆமா இந்த நேத்து நம்ம இல்லடா நான்லாம் சொல்லிருப்பேன்டா, நான் முன்னாடி சொன்னேன் ஒரு வாட்டி. 2 மணிக்கு என் மன உளைச்சலை ஆளாக்குறேன் என்ன அங்கிள் சொல்லி. ஏசா கேளு, இருக்கானா ஏசா? இருக்கான். மாமே இது கார் டீல் ஓகே ஆயிடுச்சு மாப்ள. அவ்வளவுதான், இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் தான் இந்த கார் இருக்கும், வித்துறேன். என்ன கார் வாங்க போற? நான் இது 2 கார் மைண்ட்ல வச்சிருக்கேன், அட்வான்ஸ் பே பண்ணிருக்கேன் இந்த புக்கிங்கு. ஒண்ணு தார் ராக்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து எக்ஸ் ஈவி வண்டி வந்துருக்கு பத்தியா 9. ஆமா ஈவி அதுவே சூப்பரா இருக்குடா, சம்மந்த. அதனாலதான் இருக்கு. என்னன்னா இப்ப வந்து அவன்கிட்டயே அவனே எனக்கு போன் பண்ணி பேசினான். யாரு? மஹிந்திரா எங்க ஏன்னா அவன்கிட்ட தான் ரெகுலரா வண்டி எடுக்கிறது நாங்க. XUV 700 அங்கதான் எடுத்தோம். அவன் சொன்னா, சார் நீங்க இப்ப இதை எடுக்காதீங்க சார், இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு புக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வண்டி இன்ஜின் ஆன் பண்ணோம்னா டிஸ்பிளே ஆன் ஆக மாட்டேன்தா. இப்பதானே லான்ச் பண்ணிருக்கா, அந்த இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணும்ல அவன். என்ன சொன்னா 3 மந்த்ஸ் கழிச்சு, இப்போதைக்கு நான் ஸ்லாட் போட்டுறேன், 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்க வண்டி வேணும். அது எவ்வளோடா சிங்கிள் சார்ஜுக்கு இது வருது? மாமி 700 rupees மாமி சிங்கிள் சார்ஜ். நீ ஷெல் பங்க்ல போட்டனா 500. இப்போதைக்கு அவன் வந்து ரேஞ்ச் வந்து 560 போட்டிருக்கான்டா. ஆனா ரேஞ்ச் வந்து 400 and something தான் வருதா. 450 என்னமோ தான் சொன்னானே. 450 460 தான் வருது. சோ அதுவும் ரெக்டிஃபை பண்றதுக்கு வேலைகள் போயிட்டு இருக்கு. நம்மளோட பவர் கன்சம்ப்ஷன்லாம் அதுல இருந்தா எடுத்துக்குமாமே. பேட்டரி என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதான் ரெக்டிஃபை பண்றது எனக்கு தெரிஞ்சு 3 months ஆக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஓடி மாமாக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறா. என்ன அடி பண்றீங்க? கனி பத்தியா மேல சைலண்டா ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் கீழே. ஆமா சரத்து, இப்ப 92 கோடி பண்ணிருக்கு சரத்து. இப்போ ஃபைனல் எவ்வளவு பண்ணா? அவசரம் வாங்குற காலங்கத்தால என்னடா 92 கோடி பண்ணிருக்கு. இந்த ரெட்ரோ போர்ட பத்தி சூர்யா ஃபேன்ஸ் கூட அவ்வளவு பேச மாட்டாங்கடா. நீ வந்து டேய்லி அத பேசிட்டு இருக்க. ஃபைனல் 100 பந்துனா வச்சிப்போ என்னடா உனக்கு என்னடா வேணும்? 100 பண்ணாதன்றாங்க. 96 97 அந்த ரேஞ்சில முடிஞ்சிருமா? சரி முடிஞ்சா இப்ப நீ என்ன பண்ண போற? ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரேவந்த். சரிடா முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணோம். முத நாளே தாடு அரசாக நாங்க 3 பேருமே ப்ரெடிக்ட் பண்ணோம் இந்த படம் 100 பண்ணாது. தனியா அடி வாங்க விட கூடாது, 3 பேர் சேர்ந்து அடி வாங்குங்க. சரி கணிப்பின் கடவுள் இனிமேல் நீ தான்டா ட்விட்டர்ல போதுமாடா. அப்படி இல்ல இவ்வளவு பெரிய டவுன் என்ன காரணம்? டவுன் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்ன புண்டை டவுன் ஃபால பத்தி ஒருத்த கமல் ஃபேன் பேசாதறான்ட்டு. ஏன் பேசக்கூடாது? இப்போ நான் 4 படம் போட்டிருக்கேன். அது ஆவரேஜ் பாரு எவ்வளவு வருது? 40 கோடி ஆவரேஜ் பாரு. அந்த 4 படத்தையும் சேர்த்து கொடுத்து வந்துருமா? ஆவரேஜ் பாரு. இல்ல அந்த 4 படத்தையும் கூட்டி 4ஆல டிவைட் பண்ணி பாரு ஆவரேஜ் எவ்வளவு வருது. ஆமா தலைவா, அந்த 4 படத்தை கூட்டி 4ஆல டிவைட் பண்ணி தலைவா எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அதுல விக்ரம் எவனும் லிஸ்ட்ல சேர்க்கவே மாட்டான். இங்க இருக்க யாராவது விக்ரம் வந்து ஒத்துக்கல. சரி
விக்ரம் ஏத்துக்க மாட்டீங்க. அப்புறம் தக்லீஃப் வந்தாலும் இல்ல தக்லீஃப் வந்தா தக்லீஃப் ஏத்துக்க மாட்டீங்க. கமல் படம் சிவகார்த்திகேயனை வந்து அமரனையும் ஏத்துக்க மாட்டீங்க. தாய் பல்லவி படம் இருந்தீங்க. வேற என்ன அடுத்து இன்னொன்னு வேற என்ன? அப்ப புரியுதா உங்களுக்கு ஃபேன் பேஸ் இல்ல? இப்ப நீ விஜய் படத்தை இப்படி வந்து சொல்ல ஓட்டா கோமான்னு கேட்போம். ஆனா நீ வந்து ஃபேன் பேஸ் இல்லாம இருந்தா இப்படிதான் பிரச்சனை. எவனோ ஒரு மெண்டல் கூடிங்க வந்து ரேவந்தா இதான் உண்மை தெரியுமா? ஃபேக்ட் எல்லாம் இங்க முக்கியம் இல்ல. ஒத்துக்க மாட்டானுங்க. ஃபேன் பேஸ் இல்லடா இவங்களுக்கு இருந்தா ஒத்துக்க போறானுங்க. அதான்டா நானும் சொன்னேன். சரி இப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு? டேய் நான் ஃபேன் பேஸ் காட்டுவேன்டா, உன்னால காட்ட முடியுமா? நான் இப்ப மேல இப்ப சொல்லுவான் அவனுக்கு 80 வயசுல ஒரு பாட்டி இருக்கா, அந்த பாட்டி வந்து கமல் ஃபேனா? இதெல்லாம் நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்ட முடியுமாடா? என்ன பைத்தியக்கார கொஞ்சம் மாதிரி பேசுறீங்க? இல்லடா நான் சொல்றேன். ஏசா நீ இவ்வளவு டென்ஷன்லாம் ஆகாத ஏசா. ரெட்ரோ 100 ஏன் பண்ண முடியல? அதுக்கு என்ன காரணம்? என்ன படம் நல்லா இல்ல பண்ணலடா, அவ்வளவுதான்டா. நல்லா இல்லடா படம். பண்ணிருச்சு 100 பண்ணிருந்தா படம். கனி கீழே வந்துட்டு இது கீழே ஒருத்த கமெண்ட் போட்டிருக்கான், ஊம்ப ரெடி ஆகிட்டா கனின்னு போட்டிருக்கா. அதுதான் ஆனா நவீன ஒரு காலத்துல எப்படிப்பட்ட அபியூசர் நீ? ஒருத்த முன்னாடி இப்படி பண்றான், அவனை ஓக்காம சரி. அப்படி இல்லடா, நான் சின்ன வயசுல இப்ப விஜய் எல்லாம் இவங்க வந்து ட்ரோல் பண்ணுவானுங்க. சூர்யா கொஞ்சம் விஜய் படம் முத நாள் பண்ற கலெக்ஷனே இவனுங்க ஓவரால் பண்ண முடியல. இவனுங்களை நம்ம தான் அடிக்கணும் போட்டு. நீ ஓட்டா ஒரே நிமிஷம் நண்பா புண்டாமாவனே இல்ல வெயிட் பண்ணு. நீ புண்டாமா வேணா எப்படி வேணா அடி, நாங்க நான் வந்து தடுக்கவே மாட்டோம். ஆனா வந்து புட்ட விஜய் இழுத்து மட்டும் தனியா கடிக்காத. இல்ல விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம தான் அடிக்கணும். நவீனே இந்த புட்டாமாவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கிடையாது. அவன் சொன்னா அவன் அடிச்சுக்கோங்க. கனி ஆல்ரெடி நீ சொல்லு கனி உனக்கு ஸ்பீக்கர் தரன்ட்டு என்ன பார்த்தா எல்லாம் பச்சை திட்டுறானுங்க. கனி நீ இந்த மாதிரி ஒருத்த விஜய் ஃபேன்ஸ் கோத்துட்டு போறாங்க. ஒருத்த 3 நாள் வச்சு அடிப்பானுங்க. தேவையில்லாத வேலை பண்ணாத. பேசுனா தனியா பேசிட்டு போ. இல்ல சார் அது ஃபேக்ட் தான்டா. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இப்போ வரைக்குமே பிரேக் பண்ணலடா. கோட்டோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் லியோ கூட விட்டு அது கூட பெரிய ஹைப்ல வந்துச்சு. கோட்டுன்றது ஒரு நார்மல் ஃபிலிம் தானே, அதோட ஃபர்ஸ்ட் டே தாண்ட முடியல. கனி எனக்கு ஒரு டவுட் கனி, எனக்கு ஒரே ஒரு டவுட் கனி, அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. ஆனா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெட்ரோ டிபி வச்சு இந்த படம் ஜெயிக்கும்னு தானே சொன்னேன். அவ அப்படிதான் மாப்பிள்ள, அவனை விட்டு கண்டுக்காத. அது எப்போ தெரியுமாடா படம் ரிலீஸ் முன்னாடியும் இது இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ட்வீட் போட்டான் ரஜினி, அப்புறம் விஜய் எஸ்கேன், அப்புறம் டெலிட் பண்ணிட்டு நான் இல்லவே இல்லைன்னு சொன்னேன். இன்னும் ப்ரூஃப் காட்டினா காட்ட மாட்டியாடா? இருக்கு நான் ப்ரூஃப் எடுத்துருவாடா போயிட்டு. இப்ப நான் ஆடியோ இருக்குன்ற ஒரு புண்டி எடுத்து வர மாட்டேன். சரி உனக்கு போர் நதில இருக்கேடா பிளாஸ்டிக் புண்டாமோனே. இன்னைக்கு ஸ்பேஸ் வார் போட்டுக்கலாம் வரியா? என்ன ஸ்பேஸ் வாரா? அட பாவி. இருக்குன்னாலும் காட்ட மாட்டான்டா. ரொம்ப நாளா கேட்டு செலிப்ரேஷன் வீடியோ நம்ம 2 பேரை தவிர வேற யாரையோ ஏத்துறோம். எங்க சமந்தா ஃபேன் பேஸே டேய் கனி, நாங்க சமந்தா பிரியங்கா மோன் ஸ்பேஸ் போட்டாலே உங்களோட அதிகமா இருப்போம்லடா. உங்களோட அதிகம். கனி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்கானிக்கா கவின் ஃபேன்ஸ் நேத்து ஸ்பேஸ் போடுறாங்க. அதுல கூட 6 பேர் இருக்காங்க. இவன் இருக்கானே இவன் யாரு தெரியல, இவன் பேர் தான் நதிரு. இவங்க தலைவி பர்த்டே கூட இவனுக்கு ஸ்பேஸ் போட துப்பு கிடையாது. ஸ்பேஸ்ல ஒரு 3 பேர் கூட கிடையாது. அன்னைக்கு சரி வேணாம் விடு. சரி அந்த சமந்தா படம் என்ன ஆச்சு? அதெல்லாம் ஹிட்டு, செம ஹிட்டு. இவன் இருக்கானே இவன் பேர் தான் ரேவந்த். இவங்க யாரும் இல்ல, ஒரே ஒரு கல்யாண் ஃபேன் தான், அது அவன் தான், வேற யாருமே கிடையாது. எல்லாரையும் அட்டாக் பண்றீங்க. கீழ ராஷ்மிகா ஃபேன். நாங்க பாண்டிங் போட்டுருக்கோம்டா குபேரனால. எந்த ஹீரோனி ஃபேன் கனி? ராஷ்மிகால எஸ்கே கூட மொரட்டு ஃபேன் பேசுறா. நான் ப்ரூவ் பண்ணுவேன். நான் வந்து இது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா போட்டு தெரியுமா? அவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல கூட்டினா எஸ்கேக்கு அவ்வளவு ஃபேன் பேஸே கிடையாதுடா. குரூப்ல அவ்வளவு பேர் அதிகம் தான். நானே ஃபேன் தான்டா. அந்த கீதா கோவிந்தமே அப்புறம் அந்த டியர் காம்ரேட் அந்த படம்லாம் உமால பீக்குடா. சத்தியமா சொல்றேன்.
மாப்பிள்ள எஸ்கேவோட ஸ்பேரிங் போட கரெக்டான ஆளு நம்ம பிரியா பவானி தான். எப்படி மனோஜ் தனியா முட்டு கொடுப்பானோ கனி முட்டு கொடுப்பானோ. ஆனா அது மச்சான் நதியில கேக்குதா, ராஷ்மிகா பார்த்தா அவனுக்கு இப்போ கிளாமரா இருக்கும், அந்த லவ் ஃபீல் வரல. ஆனா நீ அந்த படம் இருக்குல்ல, இந்த டியர் காம்ரேடு, அந்த படத்தை பாரு. பாத்துட்டியா அந்த படம்? அம்மால தரமா இருக்கும். ஒரு வெறித்தனமான படம்டா அது. அவ பர்த்டேக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாடா ராஷ்மிகா, கியூட்டா இருந்ததுடா. அது கியூட்டாவா இருந்துச்சு, அது மட்டும் அப்படி சொல்லாத. டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. பிரியங்கா மோகன் பிடிக்கலன்றீங்க, ராஷ்மிகா பிடிக்கலன்றீங்க, அப்ப யார் தாண்டா உங்களுக்கு பிடிக்கும்? கியூட்னு சொல்றியே மனசாட்சி இல்லாம. டேய் பிரியங்கா மோகன்லாம் என்ன மாதிரி அழகு தெரியுமாடா? சமந்தா சமாளுடா. சமந்தா ஃபேன் தான் நானு. அஞ்சான் படம் அப்போ வந்தப்போ அந்த 8th உண்மையா சொல்றேன்டா நதியில, சமந்தா ஃபேன் தான் நான் ஒரிஜினலி. எனக்கு பிரியங்கா மோகன் எப்ப தெரியும்னா இந்த படம் இருக்குல்ல டாக்டர், அப்பதான் தெரியும் எனக்கு. ஆனா ரகுவரா நீ கோச்சிக்காத, பிரியங்கா மோகன் ஓவர் ரேட்டடியா. நீ இந்த படம் பாத்திருக்கியா சூர்யா சாட்டர்டே? அதுலலாம் ஏமா நெஞ்சுரியல நேரா குத்திட்டு கோச்சிக்காத சொல்றிய எப்படி மாமே? எப்படி பஸ்ல நாள் இருக்கியா? கனி ஹீரோயின் பக்கம் இவனுக்கு போயிட்டானுங்க, போர் அடிக்குதுன்னு கீழே இறங்கிட்டான் பத்தியா? அவ்வளவுதான் அவனோட அடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் நினைச்சிருப்பான் என்ன இவனுக்கு ஹீரோயின் சண்டையில இவ்வளவு ஃபேன் பேஸ் வச்சிருக்கான், இவ்வளவு பேர் சண்டை போறான். அவன் வேற ஒண்ணுக்கு வந்தான்டா, அப்படியே திருப்பி விட்டு போயிட்டீங்க. நீங்க இதுல சண்டை போடுவீங்க பார்த்தா வேலைக்கு ஆரம்பிச்சு திருப்பிட்டீங்க. எல்லாம் தெரிஞ்ச பசதான் இருக்காங்க, இங்க எப்படா சண்டை? கனி நீ மேல வா மாமி, நான் உன்னோட டீமா மாறுறேன். நவீன் ஒத்தா ஏசா மாத உங்க 2 பேரும் ஒத்த கடிக்கிறேன்டா. இப்போ உனக்கு அதுதான் சொல்ற, எஸ்கே செலிபிரேஷன் எல்லாம் எடுத்துருவா போட்டு பாத்து. நான் எஸ்கே ஃபேனே இல்லப்பா, நான் எஸ்கேவே அடிப்பேன். அலெக்ஸ் இருக்கான்டே, அலெக்ஸ் லிசனர்ல இருக்கான் பாரு. நல்லவேளை விக்ரம மாறிட்டாங்க. கௌதம் கார்த்திக் செலிபிரேஷன் எடுத்துட்டு வருவா மதுரையில, முத்துராமலிங்க மரத்துக்கு ஒம்மால மரட்டு செலிபிரேஷன் அது எடுத்துட்டு வந்து உனக்கு கூட்டடிக்கும். கௌதம் கார்த்திக் கிரேட் எஸ்கே இது எப்படி இருக்கு? டேய் இங்கேடா மாமா, இங்க ஏரியால ரேவத்த சந்தானம் இருக்கான்ல. உங்க ஏரியால ஏன் ஒத்தா, உங்க ஏரியால ஏன் சந்தானத்துக்கு செலிப்ரேஷன் பண்றாங்க எங்களுக்கு தெரியும், சுத்த முட்டுரு. அதான்டா மாம்பழ பாக்ஸ் தான் சொல்றேன், மொரட்டு செலிப்ரேஷன் பண்ணி ஏச்சா தெரியுடா. டேய் நான் வீடியோவே பாத்துர்க்கேன்டா ரகுவரா, தெரியும். கடலூர் மதுரை பண்ணி கடலூர் பாண்டிச்சேரி அதெல்லாம் சொல்லணும். ஆமா நல்லா ஸ்கூல் படிக்குமா பாருயோ, இட்ராயா பண்ணிட்டு இருக்கீங்க மச்சான். சந்தானுக்கு பயங்கரமான ஃபேன் தெரியாதா? என் ஃப்ரெண்டும் அப்படிதான் சந்தானத்துக்குலாம் ஃபயர் விடுவான். என் ஃப்ரெண்டுக்கு எஸ்கே பிடிக்காம மச்சான். நல்ல வேலைடா ஒருத்த, எனக்கு யாருமே இந்த ஜாதி ரீதியான ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா. இல்லடா ட்விட்டர் வந்துதான்டா எனக்கு இந்த ஜாதியே இப்படி இருக்கானே எனக்கு தெரியும். இல்ல மச்சான் அவனுக்கு எஸ்கேவே பிடிக்காது. ஏன்னு கேட்டா அவன் வந்து சந்தானம் விஜய் சேது ஃபேன். உண்மையிலேயே ஆஃப்லைன்ல ஒருத்தன எவனுமே இல்லடா, எல்லாமே இருப்பாங்கடா. டேய் எங்க வீட்டே இப்ப பாத்தனா இந்து தவிர்த்து வேற ரிலிஜன்லாம் மேரேஜ்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. டேய் ரகுவரா, எனக்கு இந்த நான் என்ன கேஸ்ட்னு எனக்கு எப்ப தெரியுமா தெரியும்? என் அக்கா கல்யாணம் அப்பதான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாதுடா. இந்த டாபிக் ஓடுண்டா, வேற என்ன போங்கடா. அதுலயுமே ஒருத்த கேக்குறாங்க நீ அதுல என்ன சப் கேஸ்ட், அதெல்லாம் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாதுடா. சரத்த மனசாட்சியோட பேசுறா. 5 நிமிஷத்துக்கு ஒரு டாபிக் மாத்திரம்டா. நாம என்ன ஒரே டாபிக் பத்தி பேசுறோம். செலிப்ரேஷன் வீடியோ கிடைச்சிருச்சுடா. சும்மால கனி நீ என்ன கேட்டு நேஷனல் எஸ்கே ஸ்டார்ட் பண்றது மேல ஷேர் பண்ணி மொரட்டா இருக்கு. டேய் நவீனா இன்னைக்கு நைட் ஃப்ரீயானா வாடா, ஸ்பேஸ் போடலாம் பிரியங்கா மோனுக்கு. ரகுவரா மேல பாரு சும்மால போடு அம்மாதான். ஏய் இதுதான் கனி அவ்வளவு நேரம் கேட்ட, நீ எட்டு குத்தியா உமால? 3 பேர் தான் இருக்கீங்க. செலிப்ரேஷன் இருக்கு. இல்ல மாப்ள என்னடா டேய் கனி உன்னோட சேர்த்து 5 பேர் தான் இருப்பாங்க போல. பேனர்ல 10 பேர் போட்டோ இருக்குடா, இங்க 2 பேர் தான் 3 பேர் தான் ஆடிட்டு இருக்கானுங்க. பேனர்ல மட்டும் தனியா நின்னு ஆடிட்டு இருக்காங்க. அது கூட காசு கொடுத்து கூட்டி வந்திருப்பாங்க போல. டேய் இது எங்க தியேட்டர் அது? எங்க சேலம் தானே இது? ஆமா இந்த தியேட்டர் தான் நான் ரெட்ரோ எடுத்து பண்ணோம். நீ அப்படியே ரெட்ரோ வீடியோ போடுமா நீ? அப்படியே அட்வைஸ் பண்ணாதானே இந்த எஸ்கேக்கெல்லாம் எஃப்டிஎஃப்எஸ் கொடுக்காதீங்க, கேவலப்படுறாங்க நம்ம தியேட்டர்னு சொல்ல வேண்டியதானே? தியேட்டருக்கு நான் மரியாதையே போச்சு. பேனர்ல 10 பேர் இருக்கீங்க உமால, அங்க 4 எல்லாம் ஷோ உள்ள போயிருப்பாங்கடா. ஓ நீ ஒண்ணுமே இல்ல பாத்தியா இல்ல, இவனை பாத்தியா இல்லையா? நான் கலாய்க்கு தான்டா வந்தேன் புண்டைகளா, அதுக்குள்ள ஒருத்த என்ன சப்போர்ட்ரா மாத்துறீங்களா? உர்றா ஒருத்த நான் பேசலடா.
டாக் ஹண்டர் தினேஷ் வந்திருக்காரு, அவர் பேசுவாரு. டாக் ஹண்டர் கனி தினேஷ் கீழே மைண்ட் வாய்ஸ் கனவெல்லாம் வலிக்குதேன்னு பாட்டு அவன் பாடிட்டு நிஜமா இருக்கான். சிவகார்த்திகேயன் பிடிக்காது போட, அதனாலதான் தேடி தேடி வந்து அடி வாங்கி கொடுத்துட்டு இருக்கான்டா. டேய் உண்மையா கனி நீ பண்றது உண்மையாவே வந்து எஸ்கே அடிதான் வாங்கி கொடுத்துட்டு நான் ஒண்ணுமே இருக்கேன். இல்ல. இப்ப அதே தேட்டர்ல ஈடி செலிப்ரேஷன் எடுத்து போடுற மேல ஊம்புரியா மேல வந்து இருக்குன்னு ஆனா நான் மட்டும் எஸ்கே படான்னு வச்சுக்க, கனி எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு இருப்பேன் மேல ஸ்பேஸ போட்டு. மேல சும்மா இரு நான் ஷேர் வந்து பண்றேன் கனி. செலிப்ரேஷன் கேட்டா இவனே இந்த மாவீரன் செலிப்ரேஷனை கண்டுபிடிக்கலடா, எவனோ என்ன மென்ஷன் பண்ணி போறான்டா. பாத்துக்கோ மேல இருக்கு. திருச்சியில நல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படியாடா? நம்ம திருச்சியில நல்ல செலிப்ரேஷன் இருக்கும்னு எஸ்கேக்கு அப்படியா? திருச்சினால அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும்டா, அவ்வளவுதான். திருச்சியா? திருச்சி கடல்லே கிடையாதா? கடல்லே கிடையாதா? வந்து அந்த லோக்கல் அது நேரு இருக்கார்ல, அவரோட இது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்காங்க. முன்னாடி வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தன் ஐடி கார்டு போட்டிருக்கானே எல்லோ கலர்ல, நீ தானே அது அந்த செலிப்ரேஷன்ல? சரி இரு டாக் ஹண்டர் இல்ல இந்த செப்டம்பர் 5 வந்து மதராட்சிக்கு நல்ல செலிப்ரேஷன் இருக்கும். வயலின் வாசிக்கிறடா, வயலின் வாசிக்கிறடா. ஏய் உன் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. டேய் என்னடா இது கனி? அப்புறம் கனி ஏதோ ஷேர் பண்ணிருக்கான்டா. டேய் அது செலிப்ரேஷன்டா இது. ஏய் டானுக்கு வந்த கிரவுட் சொல்லிருக்கான்டா. டேய் என்னடா இது செலிப்ரேஷன்? ஏதோ நைட் ஷோக்கு வந்ததுல வச்சிருப்பேன் நான் கனவுல கூட காட்டுறேன். இந்த இந்த மாதிரி லெஜெண்ட் படத்துக்கு வந்தாங்கடா கனி. உண்மையாலே ரோஹிணி தேட்டர்ல இதே மாதிரிதான் ரேவந்த் கேளு லெஜெண்ட் படம் போட்டாங்க. நான் ஒரு உண்மையா சொல்றேன்டா, நீ நான் இது ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ ரகுவராவ், நான் வந்து நான் லண்டன்ல என்னென்ன படம் பார்த்தேன்னா நான் சொல்றேன் கேளு மாமே. பீஸ்ட் மச்சானோட கதை தெரியும், எதோ சொல்ல வரான்னு டான் படம். இல்ல 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 நான் சொல்றேன் நான் என்னென்ன வந்து ஃபியூச்சரை கணிச்சிட்டான். இல்ல நான் 2 கிலோ உப்பு எடுத்துட்டு வந்துட்டான்டா. இல்லடா நான் சொல்றேன் நான் முதல்ல சொல்றத ஃபுல்லா கேளுங்கடா. ஏன்டா ஒருத்த இப்படி சொல்லுடா. நான் வந்து சொல்லும் போதே அப்படியே வாழைப்பழத்தை தடவிட்டே வரையா மச்சான். டேய் நான் வந்து என்னென்ன படம் வந்து நான் லண்டன்ல பார்த்தேன்னா பீஸ்ட் பார்த்தேன்டா, ஹவுஸ்ஃபுல்ரா. அதுக்கப்புறம் என்னென்ன படம் பார்த்தேன்னா விக்ரம் பார்த்தேன்டா, விக்ரம் ஹவுஸ்ஃபுல்ரா. அதுக்கப்புறமா வந்து திருச்சி தம்பலம் 2 ஷோ பீஸ்ட் நான் 3 வாட்டி பார்த்தேன். பட் ஆனா பீஸ்ட் 3 ஷோவுமே நான் இப்ப பார்த்த 3 வாட்டி ஹவுஸ்ஃபுல் தான். ஆனா திருச்சி தம்பலம் டானு இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, டான்ல வந்து ஒரே ஒருத்தன் தான் தியேட்டர்ல படம் பார்த்தா, அது நான் ஒரே ஒருத்தன் தான். நான் தான் வேர்ல்டு பிரீமியர் ஷோ பார்த்தேன். அதுதான் வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ஷோ. இந்தியா டைமுக்கு நைட் 1 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் முன்னாடியே போட்டுறாங்கல நம்மளோட டு வாட்ச் எல்லாமே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எதற்கும் துணிந்தவன் ஷோ போட்டிருந்தாங்களா இல்ல ஷோவே போடலையா? நான் எதற்கும் துணிந்தவன் போல கனி. நான் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. நான் சென்னையில ஈடி 4 இது காலைல விடிய காலைல போட்டிருந்தாங்க, அங்க பார்த்தா எப்படி கனி போடாம இருப்பாங்க? சன் பிக்சர்ஸோடது எப்படி போடாம இருப்பாங்க? ஈடிக்கே நான் செலிப்ரேஷன் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் பேசி முடிக்கிறேன். நான் பேசி முடிக்கிறேன். 13 வருஷமே ஹிட் கொடுக்காம இருக்காரு, என்ன பிரச்சனை? அவன் ரேவந்த் பேசணும்டா கனி. ஒரு நிமிஷம் இப்போ திருச்சி தம்பலம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் மாமி. படம் எப்படி சொல்றது, ரிவ்யூ எல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்தியா டைமுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணீங்க பத்தியா? ஆமா, அந்த ஷோ நான் பார்த்தேன்டா. அந்த ஷோ வந்து கிரௌட் இல்ல, ஆக்சுவலா உண்மையை சொல்றேன், கிரௌட் இல்ல, சின்ன ஸ்கிரீன்ல தான் போட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து நான் 2வது ஷோ வந்து ஒரு நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ பாக்குறேன், பெரிய ஸ்கிரீன்ல மாத்தி ஃபுல் ஹவுஸ்ஃபுல். ஆனா லெஜெண்ட் படம் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, லெஜெண்ட் படம் ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ எதுவுமே வரல. நான் ஃபர்ஸ்ட் ஷோ போய் உட்கார்றேன், ஒருத்த தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்ரா. அப்ப லெஜெண்ட் சரவணாட்ட பேக் ஷாட் வாங்கின சிவகார்த்திகேயன். என்ன தினேஷ் நேத்து அவ்வளவு அட்வைஸ் பண்ண குரூப்ல யாரும் எஸ்கே பத்தி பேசக்கூடாதுன்னு. அதானே நீங்க பேக் ஷாட் கிக் ஷாட்னு பேசுற. அந்த ராபர் சர்ச் டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதாட்ட ஞாபகம் வந்து நீ அப்படி பேசிட்டு இருக்கும்போது. இல்ல இல்ல அது எனக்கு ஆனா இவனே தினேஷ் ஒரே ஒரு ஆள் தான் உட்கார்ந்து நான் டான் பார்த்தேன். இன்னைக்கு ஜனமார்ப் வந்து ஃபைனல். இன்னைக்கு ஜனமார்ப் ஸ்பேஸ் போடுறாரு. இன்னையோட அவனை வந்து செலிப்ரேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறான். இன்னும் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி தான் அவனுக்கு செலிப்ரேஷன் இருக்கு.
அட பாயில விராட் கோலிக்கு ஃபேர்வெல் குடுப்பீங்க பார்த்தா எஸ்கேக்கு ஃபேர்வெல் குடுக்குறீங்களா? இது கூட பரவாயில்ல. ரகுவரா ரகுவரா அதான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கனிக்கிட்ட ஃபர்ஸ்ட் பர்சன் டு வாட்ச் டான் இஸ் ரேவந்த். ரகுவரா இல்ல அன்னைக்கு ரகுவரா. ஆனா எனக்கு இந்தியன் தியேட்டரை விட அந்த தியேட்டர் யார் கூட பிடிச்சது இல்லடா. இந்தியன் தியேட்டரை விட எனக்கு லண்டன் தியேட்டர் இல்ல டைம் ஒரே ஒரு ஆளுக்காக ஷோ பண்ணான்டா. டேய் ஒருத்தன் பேசுங்கடா. சொல்லுடா நதிரே, நீ எதை சொல்ல வந்தியே? ரேவந்த் பேசிட்டு இருந்தான். இல்லடா ஒரே ஒரு ஆளுக்காக ஷோ போட்டானுங்க பாரு. உண்மையாலுமே எனக்கு ஒருத்தர் பயங்கரமா ஃபீல் ஆச்சு. இது டானா? ஆமாமா வைத்தார புண்டா அவன் படம் பாதி தியேட்டர்ல அப்படிதான்டா இருக்கும். நீ வேற. ஆனா அவனுக்கு நெக்ஸ்ட் டேல இருந்து பிக்கப் ஆயிடுச்சுடா. ரிவ்யூஸ் எல்லாம் வந்தோடனே பிக்கப் ஆயிடுச்சு. அதான்டா ஓப்பனிங் தான் வருவாங்க. புரியுதா? எஸ்கேக்கு இதான் நிலைமை மாப்ள. 3 கோடி ஓப்பனிங் கொடுக்குறோம்டா தமிழ்நாட்டுல. பாதிதான் இருக்கீங்க. 30 வருது, உங்களுக்கு 15 வருது. அப்ப பாதிதான் இருக்கீங்க. ஒத்துக்கிறேன். உன்ன மாதிரி தனி நாளைக்கு பிரதீப் படம் சூர்யா படம் ஓப்பனிங் அதிகமா இருந்துச்சுன்னா பிரதீப்புக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு ஒத்துப்பீங்க. டேய் சும்மா நேத்துக்கு நான் பிரதீப் வச்சு மீட் பண்றது. நாளைக்கு நீங்க தான் அவன பொறிக்கீங்க போறீங்க. டியூடோ ஓப்பனிங் பெருசா வந்துருது சூர்யா படத்தை விட. ஒத்துக்கிறியா? அத கூட இல்ல கனி அத கூட அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனா வந்து சிவகார்த்திகேயனுக்கு நீ ஒண்ணுமே இல்ல. சூர்யாக்கு எப்ப கடைசியா 3 கோடி ஓப்பனிங் காம்படிட்டர் வந்து எனக்கு முக்கியம் சூர்யாவை அடிக்கிறது தான். யாரா இருந்தாலும் பரவாயில்ல வச்சு அடிக்கிறேன்றான் பாவி. எப்படி அழுகுறான் பாரு. ஏன்னா இவரை கம்பேக்கே கொடுக்க கூடாது. எனக்கு கடைசி வரை கம்பேக்கே கொடுக்க கூடாது. நீ அழுவணும். 13 வருஷமா போட்டல ட்விட்டு, 17 வருஷமா கம்பேக் கொடுக்கல. நீ ட்விட்டு போடணும். ஆமா எனக்கு அதுதான் ஆசையே. இவன் 13 வருஷம் போட்டால ட்விட்டு நீ 13 வருஷம் ட்விட்டு போட்டல. நீ 17 வருஷம் போடணும். நீ 13 வருஷம் ட்விட்டு போட்டல. இன்னும் 17 வருஷமும் நீ போடணும். அதை நான் பாக்கணும். அவ்வளவுதான் எனக்கு ஆசை. சரி அழுவாதரா உர்ரா. அலுவல தலைவா சந்தோஷமா இருக்கு. 13 வருஷமா இட்டு கொடுக்கல. நீ ஏன் சொல்றீங்க ட்விட்டு போட்டிருக்கீங்க? போய் 3 கோடிக்கு ஓப்பனிங் வச்சிருக்கல. அது எவ்வளவு கேவலம். இல்ல கனி டீம் சைடு போகும்போது சூர்யா அது மண்டாரா இவ்வளவு வன்மமா இருக்கு. 3 கோடில இவங்க இவ்வளவு நாள் பாயிண்ட் அதான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பண்றாங்கல்ல. நான் சேர்ந்து பண்றேன். ஒரு நிமிஷம் பேசுவேன். ரேவந்த் முன்னாடி எல்லாம் நீ ஃபேக்ட் தான் பேசுவேன். ஆமாடா கனி. அந்த தெவடியா பிள்ளைங்க யாரு எஸ்கே ஃபேன் தெவடியா பிள்ளைங்க ஒருத்த விஜய் அடிச்சா அவங்க அம்மால ஓகதான் செய்வேன். யாரா அவனுங்க எஸ்கே ஃபேன் தெவடியா பிள்ளை? விஜய் மேல கை வச்சானுங்களா? உமால யாரா அவனுங்க? கூட்டாடா அவனுங்க. எஸ்கேவே தெவடியா பிள்ளை தான்டா. அவன் ஃபேன்ஸ் அப்படினா ரேவந்த் ப்ரோ ஏன்டா எஸ்கே தெவடியா பையன் சொல்றீங்க? சும்மா இருக்கடா. அவன் பார்த்தா தெவடியா பையன் மாதிரி அவன் எவ்வளவு கேவலமா இருந்தான். இல்ல மச்சான் அந்த வார அன்னைக்கு ட்வீட் போட்டால அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அவன் அம்மாவை கூட்டி கொடுக்குறான்டா. டேய் உட்ரா ஜனமார்ஃப. ஏன்டா எஸ்கே தெவடியா பையன் சொல்ற? யாரா நீ? சும்மா மச்சான். ரகுவரா எவனாவது போயிட்டு அவன் ட்ரிகர் பண்றான். இந்த நாயும் வந்து கூட பேசின்னு இருக்கு. ஏசா அவன் தெரிஞ்சுதான் உன்னை ட்ரிகர் பண்றான். நீயே உட்காந்து ஈடு கொடுத்துட்டு இருக்க. டேய் கடி நீ வந்தாலே சண்டையாகி விட்டுறடா. எவ்வளவு ஃபன்னா போயிட்டு இருக்கு தெரியுமா ஸ்பேஸ்? அவனுக்கு ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. மேல நம்ம இவ்வளவு ஃபேன் பேஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. மேல வேற வீடியோ அதெல்லாம் உன் மேல எங்க தெரியுமா கடுப்பானுச்சு. ஒரு ட்விட்டர் போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டு நான் போடவே இல்லைன்னு அப்பயே தெரிஞ்சு போச்சு. எனக்கு சூர்யாவை பர்சனலா பிடிக்கும்டா. எனக்கு என்னன்னா ஜென்மத்துக்கு சூர்யாவுக்கு ஹிட் ஆகக்கூடாதுன்றது மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல வருது. அடுத்தவன அப்புறம் ஜெனினா பேச சொல்றான். இங்க பாரு கனி உன்கிட்ட புடிக்க வச்சு என்ன தெரியுமா? கேட்ட வச்சுக்கேன். அந்த ட்விட்டு போட்டதே எனக்கு தெரியும்டா நல்லாவே. எனக்கு உன்கிட்ட புடிக்க வச்சு என்ன தெரியுமா? நீ வந்து ஒன் சைட் சப்போர்ட் தானே. ஜெனினா பேசியாண்டா கனி நீ ஒரு ஒன் சைட் சப்போர்ட் தானே. ஆனா நீ இத பத்தினா பேசலாமா சொல்லு? நான் எதை பத்தி வேணா பேசலாம். ஆனா ட்விட்டு போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டேன்னா ஆமா நான் தான் போட்டேன் டெலீட் பண்ணு ஓப்பனா உண்மையே சொல்லிடுவேன். நீ வாய் கூசாம கமலுக்குலாம் ஃபேன் பேஸ் இருக்குன்ற ஒருத்த நீலாம் அத பத்தி பேசுறாங்களா? டேய் சரி இப்ப ஃபேன் பேஸ் நான் இருக்குன்னு இப்ப எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு தெரியல. ஃபேன் பேஸ் என்ன வீட்ல போயிட்டு என்னவியா? எனக்கு புரியல. இருக்குடா. நாங்க ப்ரூவ் பண்றோம். இப்ப எல்லாத்தையுமே கேளு. இப்ப ரகுவரா
தனுஷ்க்கு எத்தனை ஃபேன் பேர் பேஸ் இருக்காங்க? காமிக்கானா எத்தனை ரகுவரா பேர் இருக்கீங்க? காட்டுவான். தமிழ்நாட்டுல இப்ப ஒண்ணுமே வேணாம். இங்க சரி பேச்சுல இத்தனை பேர் இருக்கோம்ல. தினேஷ் சரி இருக்கால இல்ல அவன் போய் அப்படின்னா சிம்புக்கு எங்களுக்கு ஃபேன் மட்டும் பேஸ் இல்லையா ரகோ? காட்டுறானா இதெல்லாம் எப்படி காட்டுவான். வீடியோ இது எடுத்துட்டு என்ன வருவான். சைட்ஸ் கேப்ல உங்களுக்கு மட்டும் இருக்குது, எங்களுக்கும் உனக்கு ஏய் நானே ஒரு சிம்பு ஃபேன்டா இங்க இருக்கேன்டா. இல்லடா கனி, ஆமா நீ இப்ப வந்து மேல எல்லாரும் இங்க பாரு மேட்சுமே கனி, இருக்கும். எல்லாருமே ப்ரூவ் பண்ணுவாங்க ஃபேன் பேஸ் காட்டுறானா. டேய் இப்ப கனி இங்க ரகுவரன் பாரு, கேட்டா நீ ரகுவரன் என்ன எடுத்துட்டு வருவான் உங்க போயிட்டு. தலைவன் கமல் வேஷம் போட்டான், ரேவந்த் வேஷம் போடுவான், 5 நிமிஷத்துக்கு விஜய் ஃபேனா வேஷம் போட்டிருப்பான், அடுத்து கமல் ஃபேன், அடுத்து பாலியா ஃபேன், எஸ்கே ஃபேன் போட்டு நீ அவன் அந்த போடுற மாதிரி வேஷம் எல்லாம் பயங்கரமா நிரூபிக்கலாம் இருக்கும். வரலடா. ஃபேன் பேஸ் இருக்குது. நான் வந்து ஏசன் 13 வருஷமா ஹிட் கொடுக்கலன்னு சுட்டு போட்டலடா. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் 7 வருஷமா நான் அதை போடணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். எனக்கு சரி யாருக்கு fan base ஓகேடா இதெல்லாம் அதிகமா கனி. இருக்கு? இதெல்லாம் இல்லடா, இதெல்லாம் வந்து கேவலமான புத்திடா. இதெல்லாம் ஏண்டா வந்து ரஜினி வன்ம ஃபேன்ஸ் புத்தி. கூதியானே, அது அடுத்த 7 வருஷத்துக்கும் இட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏய் எனக்கு அது எனக்கு பர்சனல் கமல் ஒப்பீனியன். இப்படிதான், இப்ப கமல் இது ஃபேன் எப்படிடா எல்லாம் இப்படி பர்சனல் இருக்காங்களா? ஒப்பீனியன்டா? ஒரே ஒருத்தனோட கமல் ஃபேன் ஃபெயிலியரை நான் இருக்காங்களா? இல்லடா, ஒருத்தனோட ஆர்சிபி ஃபெயிலியரை செலிப்ரேட் பண்றோம்ல, ஒருத்தனோட செலிப்ரேட் பண்றோம்ல, ஒருத்தனோட அப்படிதான் ஃபெயிலியரை நீ செலிப்ரேட் பண்ணுவேன். செலிப்ரேட் பண்ண இல்லடா, ஒருத்தனோட கண்டிப்பா ஃபெயிலியரை நீ எப்படி ஆர்சிபி செலிப்ரேட் பண்றோம்ல. இல்லையா? நான் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேனே. மாப்பிள இந்த புத்திக்கு தான் கமலுக்கு ஒத்தா 4 பேன்ஸ் கூட இல்லாம இருக்காங்க. விடு ஒத்தா. அதான் உனக்கு டேய் கனி கமல் நீ ஃபேனே சினிமா பத்தி கிடையாதுடா. பேசுறா, நான் கமல் ஃபேனே கிடையாது. இப்படி சொல்லிட்டா கமல் அடிக்காம விட்டுருவோமா? ஏன்டா புண்டா இப்படி கமல் அடிங்க fan யாரு சொல்லி வேணாம், யாரு அடிச்சா எனக்கு என்ன? இங்க பாரு, எனக்கு அது முக்கியம் இல்ல. சூர்யா 13 வருஷம் ஹிட் கொடுக்கல, நீ சுட்டு போட்டல, அதுதான் எனக்கு வேணும். வேற எதுவுமே வேணாம். அப்படி என்ன டுட்டு தாயா போட்ட? டேய் பாப்பா, டேய். என்னத்தையா போட்டு டெலீட் பண்ண? இல்ல கனி, என்ன இல்ல கனி ஒருவேளை ஹிட் கொடுத்துட்டாங்கன்னா தூக்க மாட்டீரியா? கனவு கண்டிருப்பான்னு நினைக்கிறேன் கனி. அவன் ஒத்தா இது வரைக்கும் இல்ல fan கனி, base ஒருவேளை prove ஹிட் பண்ண கொடுத்துட்டா சொன்னா prove பண்ண மாட்றான். என்ன எனக்கு காட்ட பண்ணுவேன்? ஒருவேளை மாட்றான். அடுத்த படம் ஹிட் கொடுத்துட்டாரு ஆர்ஜே பாலாஜி வச்சு என்ன பண்ணுவேன்? 100 கோடி பண்ணி அமரன் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். கனியை பிடிக்கவே முடியாது. அப்போ இதுக்கு அப்புறம் அமரன் கலெக்ஷன். இனி வேற அமரன் கலெக்ஷன்லாம் அவன் பேர்ல அமரன் கலெக்ஷனை தாண்டறது இருக்கட்டும். சிங்கம் 2 கலெக்ஷன் சூர்யா தாண்டுவாரு. போய் வந்தா எப்படா அமரன் வந்து அவனால வந்து சரி, சிங்கம் 2 வந்து எப்படா எவ்வளவு வருஷம் ஆச்சு? சிங்கம் 2 அதை எப்படா பிரேக் பண்ணுவீங்க? சிங்கம் 2 எப்போ எந்த வருஷம் வந்துச்சு? அந்த கலெக்ஷன் இன்னும் பிரேக் பண்ண முடியல. அது நம்பவே மாட்டான். இல்ல நோபடி என்ன சொன்னாலும் கனி அதை எடுத்துக்க மாட்டான். அது சாய் பல்லவியோட கலெக்ஷன். அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அது சாய் அது பல்லவி யாராவது நோபடி நோபடி சிங்கம் 2 கலெக்ஷனை இன்னமும் பிரேக் பண்ணல. நோபடி எப்படி இவ்வளவு வருஷமா நான் கேட்பேன், விக்ரம்க்கு முன்னாடி கமல் என்ன இட்டு கொடுத்தாரு, என்ன பெருசா ஓபனிங் வந்து கரெக்ட். இந்த மாதிரி கேள்வி கேளு. ஆனா இதையுமே கேளு, சேர்த்து கேளு. சிங்கம் 2 ஏன் பிரேக் பண்ண முடியலன்னு கேளு. நான் என்ன சொல்றேன், நீ டவுன் ஃபால்னு சொன்ன, அதுக்கும் சரி ஆமாடா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன். உன்னால பண்ண முடியுமா? கனி டவுன் ஃபால் 13 வருஷம் இட்டு கொடுக்க, ஆனா 100 கோடி என்டர் ஆயிட்டானே. போன படமா என்டர் ஆயிட்டான், இந்த படமா இன்னும் ஆல்மோஸ்ட் வந்துட்டானே. இந்த படம் ஆல்மோஸ்ட் வந்துட்டான். நான் என்ன சொன்னேன், நான் உனக்கு ஃபேன் பேஸ் ப்ரூவ் பண்ணுவேன்டா. 13 வருஷம் இட்டேல்னால எங்கள்கிட்ட ஃபேன் பேஸ் இருக்குடா, உங்கள்கிட்ட இருக்காது. கனி நீ இதை ஒத்துப்பா தானே? ஃபேன் பேஸ் கிடையாது தானே கமலுக்கு? அதையாவது ஒத்துக்கோ. நீ ஃபேன் பேஸ் எப்படி எல்லாரும் ஒத்துக்கணும்னு எதிர்பார்க்கறல, ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறல. ப்ரூவ் பண்ணுவோம்டா நாங்க. ஃபேன் பேஸ் எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியும். வீட்ல இருக்கவங்க எல்லாம் படத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க எல்லாம் எப்படி அப்படி சொல்லக்கூடாது கனி. நீ இந்த ட்விட்டர்ல பாக்குறல எவ்வளவு பேர் செலிப்ரேஷன் ஒன்னு இருக்கும். சரியா? செலிப்ரேஷன், அந்த செலிப்ரேஷன் எடுத்துருவா. செலிப்ரேஷனே நான் பண்ணதே கிடையாது. நானே சின்ன வயசுல இருந்து செலிப்ரேஷனே எனக்கு பிடிக்காது. சரி கமல் செலிப்ரேஷன் பண்றதே வேஸ்ட் பைசாடா. அது முட்டாள்தனம் இல்லையா? 2025 ஒரு செலிப்ரேஷன் கூட பண்ணேமாடா ஃபேன் வேற சொல்லிட்டு இருக்கீங்க. செலிப்ரேஷன் பண்றது இல்ல ப்ரோ. நாங்க கண்தானம், உடல் தானம் இந்த மாதிரி பண்றோம். அங்க வந்து எதுவும் அந்த சர்டிபிகேட் எடுத்து போடு. ஒரு நிமிஷம், இப்ப கமலுக்காக நீ கண்தானம் உடல் தானம் பண்ணதே வந்து சர்டிபிகேட் எடுத்து போடு. இந்த பர்த்டே வருவாங்க அன்னைக்கு எடுத்து போறேன். கரெக்ட்டா நவம்பர் 7 அன்னைக்கு வந்து கேளு. நவம்பர் 7 தான் நான் பண்ணலாம்னு இருக்கேன். உடல் தானம் பண்ணலாம். அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மயிரும் பண்ணல அப்படிதானே? இனிமே தான் பண்ணுவாங்க. ஏன் பண்ணிருக்கமே, பிளட் டொனேஷன் பண்ணிருக்கமே. ஆர்கனைஸா அவ்வளவு பிளட் இன்னைக்காவது ஒரு நாள் எடுத்து போடுவாங்க. ஒரு நிமிஷம். அப்படின்னா சூர்யா ஃபேன்ஸ் கொடுத்த பிளட்டை விட ஒருத்த நீங்க அதிகம் கொடுத்துட்டீங்க. கொடுத்திருக்கோம், ரெக்கார்ட் இருக்கு. என்ன ரெக்கார்டு? சூர்யாலாம் வந்து பிளட் டொனேஷன் பண்ணாதான் போட்டோவே கொடுப்பாப்ல. இதெல்லாம் ஒரு ஈசா அன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடிச்ச எமோஷனல் சீன் சொல்லுன்னு கேட்டா மாவீரன்ல நடிச்சது எமோஷனலா இருக்குன்னாயா? என்ன சொல்றது? இப்படிலாம் பேசுவாரா? ஜெனினா அடுத்தவன்ட்ட
கனி எப்படி தெரியுமாடா, எஸ்கேக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு வா, கமலுக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு வா. ஆனா நம்ம வந்து தினேஷ் சொல்லுடா, எங்க அண்ணன் எவ்வளவு பேர் ஒயிட் பிளேடு கொடுத்திருக்காரு தெரியுமாடா, நீ சொல்லு மச்சான். இவன் மட்டும் மூளையை தூக்கில வச்சு பேசிட்டு இருப்பான்டா. இவன் மூளையை தூக்கில வச்சு போட்ட இதெல்லாம் ஓகே. நான் சொன்னேன் மாத்தி பேசணும்னு நான் ஒத்துக்கிறேன். நீ வந்து ட்விட்டு போட்டு டெலீட் பண்ணல எம்ஜிஆர் ரஜினி. அதே மாதிரி இப்ப நான் சொன்னதுக்கு நீ ப்ரூஃப் காட்டு. போயிட்டு நான் சொன்னதுக்கு ப்ரூஃப் இருந்தா நீ காட்டு. ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது அலெக்ஸ் ஒரு ட்வீட் போடுறான்டா, 3 years ஆஃப் டான்ட்டு. அவன் நண்டா மனுஷன் அவன் அத கலாச்சாரா வச்சிருக்கான் பைத்தியக்காரா. சரி கனி, இப்ப 3 years ஆஃப் டான் போடலன்னா மனுஷன் இல்லையா? ஊம்புடா, உரியாத, புரியுதா? நார்மலா ஊம்பு. ஏண்டா மேல 2D என்டர்டைன்மெண்டே போட்டிருக்கானுங்க 100 கோடிக்கு மேலன்ட்டு. அப்புறம் எப்படிடா வேற யாரா போடுவா இதுக்கு மேல? ஆமா, கேம் சேஞ்சர் 186 முத நாள் போட்டாங்க. எதையோ தூக்கி பண்ணிட்டு இருக்க குப்பையில. ஆமா நோபடி முத நாள் கேம் சேஞ்சர் 186 crores போட்டிருக்காங்க. இப்போ அது என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி விஜய் தான வருவான். பேசாதீங்க, ஃபேன் பேஸ் இருக்கான்னு கேளு. அவங்க அதே உமால அதுலயே ஆஃப் ஆயிடுவான். அவங்க ஃபேன்ஸை காட்ட சொல்லு, ஃபேன்ஸை காட்டிட்டு பேச சொல்லு. ஒரு ஹீரோக்கு மரியாதையே ஃபேன் பேஸ் தான்டா. ஃபேன் பேஸ் இல்லனா எதுக்குடா என்ன ஊம்புறதுடா? நான் ஒத்துக்கிறேன், ஒரு ஃபேன் மேல வந்து பேச சொல்லு. கமல் ஃபேன் சொல்றேன். இப்ப நீ கமல் ஃபேனே இல்லன்ட்ட எஸ்கேப் பண்ணணும். எனக்கு ஃபேன் முக்கியம் இல்லடா. சூர்யா 13 வருஷம் ஹிட் இல்லாம இருக்காங்க, இன்னமும் 7 வருஷம் இருக்கும். அவ்வளவுதான். நோட்டிபிகேஷன் ஃபுல் ஆயிட்டு இருக்குடா. முன்ன டாக் பண்ணி கீழ எவ்வளவு இது போட்டுச்சிருக்கானே, அத போய் பாத்தாஸ்டடா. ஆனா கனி வாரத்துக்கு ஒரு ஹீரோ அடிக்கிறல. போன வாரம் வந்து விஜய் அபியூஸ் பண்ணிட்டு போனேன். இந்த வாரம் சூர்யா 7 வருஷம் ஹிட் கொடுக்க கூடாதுன்னு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அஜித் எனக்கு பிடிக்காது, அஜித் வேஸ்ட்னுட்டு இருந்தேன். எவன் போட்டு பொழக்க போறான்னு தெரியல. ஓவர் வாய் மயிரா இருக்கு, பாத்துக்கோ. அப்படி இல்ல நோபடி, ஃபேக்ட்டா எல்லாரும் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வாரம் வாரம் ஏதாவது ஒரு ஃபேன் பேசுறனா வாயால அப்ப வரக்கூடாது. கமலுக்கு வந்து கலெக்ஷன் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் இவ்வளவு கலெக்ஷன் ஆகுது இந்த படம், இப்படிதான் வச்சு எல்லாருமே பேசிட்டு இருப்போம். அதுதான் ஃபேக்ட். இப்போ பாரு, புதுசா ஃபேன் பேஸ் இருக்கா, செலிப்ரேஷன் வீடியோ இருக்கா, பாலை கொண்டு போய் கட் மத்தவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்கடா கனி. நீ ஒருத்தர டிபில வச்சுட்டு வந்திருக்க பாரு, அவன் இவனெல்லாம் ஒரு நிமிஷம். அப்ப ஃபேக்டா இல்லடா கனி, ஃபேக்டா பேசுறானா? அவன் ஒத்துக்குறானே 13 வருஷம் ராமா டவுன்ஃபால் இருக்குன்ட்டு. அதுவே ஃபேக்ட் தானே? அப்ப அதுக்கு மேல சரி, அதுக்கு மேல நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? அதுக்கு மேல அவன் டிஃபெண்ட் பண்றான். உண்மையாலுமே சூர்யா ஃபேன்ஸ் இருக்கு. நான் வந்து சூர்யா ஃபேனை பாத்துருக்கேன், கமல் ஃபேனை என் வாழ்க்கையில எங்க அப்பா பைத்தியக்காரன் தவிர வேற யாருமே பார்த்தது இல்ல. அப்பாவே பைத்தியக்காரன் சொல்ற நீ வந்து. ஆமா, கமலுக்கு ஒரு ஃபேனா இருக்காங்க, ஃபேனா இருக்கிறவன் பைத்தியக்காரனா தான் இருப்பான். வேணா இது எங்க அப்பாவும் கமல் ஃபேன் தான். அதுக்கு என்ன? ஐயோ நதீர் நினைக்கிறான், நானும் பஸ்ல இருக்கேன்டா. எங்க அப்பாவும் நானும் சேர்ந்து இருக்கேன்டா. பாம்பை தூக்கி போட்டு இதெல்லாம் ரகுராம் அப்பா எல்லாம் யோசிச்சு பார்த்தா இன்னும் உண்மையான பைத்தியக்காரரு ரஜினி ஃபேன். நானும் சத்தியமான கனி எங்க ஏசா அப்பா நம்பர் 1. ஆனா நம்ம ரஜினி எவ்வளவு கலாய்ச்சிட்டாலும் ரஜினிக்குலாம் ஃபேன்ஸ் இருக்காங்க. வயசானவங்களா கூட இருந்துட்டு போட்டோம், சரியா? அட பைல யாரா ரஜினி ஃபேன்ஸ் இல்ல? புரியல. இப்பதான் சொல்றான் ஓபனா ரேவந்த் அப்பா. சரி, இப்ப ரேவந்த் அப்பா கமல் ஃபேன்னு சொல்றான்ல. இப்ப அவங்க அந்த மாதிரி இங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப மதிக்கிறது இல்ல கனி. இப்ப எங்க அப்பா மதிக்கிறது இல்ல. நல்ல விஷயம். ரஜினிக்கு செலிப்ரேஷன் வீடியோ காட்ட முடியும் தெரியுமா? இப்ப கூட நான் வேட்டையனும் கூட இருக்கு. அதே இப்ப எங்க அப்பா வயசு ஆட்களே நான் வந்து செலிப்ரேஷன் காமிப்பேன். முதல்ல செலிப்ரேஷனே முட்டாள்தனம் என்னைய பொறுத்த வரைக்கும். நீ வந்து அவனுக்கு இல்ல, அது முட்டாள்தனம். அவனுக்கு இருந்ததா அது ஃபயர். ஆமாண்டா, பாலை கொண்டு போய் கட்டவுட்ல ஊத்துறது ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம்ல. அந்த பாலை கொண்டு போய் எதுக்குடா வேஸ்ட் பண்றீங்க? ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு கல்ச்சர் இருக்குடா. இப்ப நீ ஹாலிவுட்லாம் போனா அது கேவலமான கல்ச்சர். 2025ல இப்ப அமெரிக்கால தமிழ் சினிமா கல்ச்சரே அதான்டா. ஒரு ஹீரோ அமெரிக்கா மாதிரி மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன நம்ம தமிழ் சினிமா கல்ச்சர் கமர்ஷியல் கல்ச்சர் தான், புரியுதா? அசிங்கமா இருக்குறாரு. பாலை கொண்டு போய் கட் அவுட்ல ஊத்துறதுன்றது அசிங்கமா இருக்குறாரு. அது கேவலமான செயல் பண்ணிட்டு இருக்கீங்க பல வருஷமா. அது ரொம்ப தப்பு. அது அசிங்கம்டா. அது கொஞ்சமாவது பாரு. இவ்வளவு வருஷம் பாலை கொண்டு போய் கீழே ஊத்துறது அசிங்கம் தான். ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம், அசிங்கம் இல்லடா. அது தவிர்க்கணும். போட்டோனோட டிபி வச்சிருக்கா, அது உனக்கு அசிங்கமா இல்லையா? போய் எவனாவது ஃப்ரெண்டோட பொண்டாட்டிய போடுவாடா? அது இருக்கிறதுல கொடூரமான கேவலமான விஷயம்டா.
பழகுறவ ஆமா கனி, பொண்டாட்டிய நீ அத போறது பத்தி என்ன லாக் நினைக்கிற கனி? கனி, செத்துடலாம். உன்னோட டிபில அந்த ஒருத்தன் மாதிரி ஒரு இருக்கானே, செவடியா பையன் டிபி வச்சிருக்கே, நீ எல்லாம் இத பத்தி பேசாத, ஓட்டு விட்டுருவோம் உன்னை மேல வச்சு. உண்டாமா அவனே என்னடா எங்க டிபி அண்ணன் புண்டைய டிவி பாரு, பண்ணிக்கிட்டீங்க? ஃப்ரெண்டோட பொண்டாட்டிய போட்டவன டிபில வச்சு ஒரு அமெரிக்கா மாதிரி இன்னும் ஊம்பிடுமா? ஏன்டா டேய் அவன் கீழே லிசனர் போடா. போயிட்டானா இல்ல கீழே இறக்கி விட்டீங்களாடா யாராவது? இல்ல அவள்தான் அவ்வளவுதான் நீ போனோம். முட்டை கொடுக்க முடியாது, நீ என்ன இதுக்கெல்லாம் முட்டு பதிலே கொடுப்பா? சொல்ல மாட்டான் பைத்தியக்கார கூதி. இனிமே இதை மட்டும் கேளுங்க. கேளுங்க. ஃப்ரெண்டோட பொண்ணு. ஃப்ரெண்டோட அதுவும் அது கூட பரவாயில்ல மாமே. நேத்து பாலா அந்த ட்விட்டர் எடுத்துட்டு போட்டாரு, இமான் அண்ணா அண்ணி கங்கராட்ஸ். அந்த இல்ல போஸ்டே மாமே, இமான் delete பண்ணி எவனாச்சும் வச்சிட்டாங்க. இந்த அளவு துரோகம் நினைச்சு பாப்பானா? நீ கேவலமா ஒருத்த கெட்டவனா இருந்தா கூட ஃப்ரெண்டுகளா இந்த மாதிரி பண்ண மாட்டான்டா. எவ்வளவு சத்தியமா எவனுமே பண்ண மாட்டான் அந்த மாதிரி எல்லாம் இறங்கி போய். வாடா டேய் சனி செவடியா போய். அது இல்ல எய்சா, அது கரெக்ட் தான். அதுவும் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி, அதுவும் ஆமா, அவன் கொடுத்த எல்லா வேற பாட்டும் யாருன்னா ஹிட். பரவாயில்ல. இமான்லாம் வந்து க்ளோஸ், இவனுக்கு அவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு அதான் அந்நியன்னு சொல்றேன், சொல்லிட்டு எல்லா அவனே பாட்டும் போடுறான்னா ஹிட். எவ்வளவு பெரிய எல்லாமே டேய் ஆல்பம் அவங்க ஹிட் ஈசா. அவங்க வீட்டுல தான் இருப்பானாண்டா அவன் எஸ்கே எப்பயுமே. ஷூட்டிங்லாம் அதான் முடிஞ்சிட்டு சொல்றேன், அவன் வீட்டுல அந்த தான் இருப்பான். மாதிரி ஒரு செவடியா பையனை டிபில வச்சுட்டு இந்த மயிறு வந்து ஒருத்த மேல வந்து நியாயம் ஒருத்த வாய்க்கு வக்கனையா பேசிட்டு இருக்காரு. செருப்பால வச்சு அனுப்பிவிடாரு. அதான் ஏசா எல்லாமே ஆல்பம் ஹிட் கொடுத்ததெல்லாம் இமான் இவனுக்கு. ஏய் சத்தியமாடா முரட்டுறா டீமான் தான். உமால எனக்கு எனக்கு நிறைய படம் பிடிக்கும்டா. அவனுக்கு ஆல்பம்லாம் சூப்பரா இருக்கும். எஸ்கே கண்ணா ரஜினி முருகன்லாம் தாறுமாறா போட்டிருப்பான். இமான் தானே போட்டது நதிர? ரஜினி முருகனா? ஆமாமா இமான் இமான் தான். தான், இமான் தான். வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் இமான் தான். அந்த சமந்தா படம் சீமாடா முரட்டு தமிழ் கூட ஆல்பம்டா. நல்லா தான்டா இருக்கும். இவன் எல்லார்கிட்டயும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கழட்டி விட்டு நீ போயிடான் ரகுவரன். பாத்தனடா அப்படிதான் அவனுக்கு பண்றான். ஃபர்ஸ்ட் ஓப்பு கொடுத்தது எது நீச்சல்டா. ஆனா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய இதா ஒரு ஃபேஸ் வேல்யூ அமைஞ்சது வந்து எது நீச்சலுக்கு அப்புறம் இதுதான் வருத்தப்பட வாலி இதுதான். தான். ஆமா ஆமா உமால ஆமா. நான் சத்தியமா சொல்றேன், பாட்டுலாம் உமால ஒண்ணு உமால இந்த ஊதா கும்முன்னு கலர் இருக்கும். ரிப்பன்லாம் ஹிட். எல்லாமே எனக்கு அந்த டைம் நான் அந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன். அந்த படத்தோட பாட்டு தான். சரி ஓகே, எனக்கு என்ன தெரியல. உமால தேவையா பையன் ஏன்னா பாவண்டா, போயிட்டானா மனுஷன் கனி? மனசு எடுத்து பேசுவான்டா. கனி வாடா பதில் சொல்றான். இந்த கனி தேவடியா பசங்க போயிட்டானா பாரு, என்ன? இந்த பூமர் புண்டை மாதிரி இந்த படத்துல எல்லாம் கிசு கொடுத்தா பொறுக்கின்றானுங்க. தேவடியா பையன் ஃப்ரெண்டோட பொண்டாட்ட கவுத்தி போட்டு சாட்டு போட்டுருக்கான். அவனை வந்து ஜென்டில்மேன்றானுங்க. யாரா நீங்களா தேவடியா பசங்களா? முன்ன பின்ன ஹாலிவுட் சினிமா இல்ல, எல்லாம் பாத்திருக்கீங்களாடா? படத்திலே செலிப்ரேஷன் ஓல் போடுவானுங்கடா. பண்ணக்கூடாதா? பொறுக்கித்தனமா என்னடா இது? இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான்டா. ஹாலிவுட் சீரிஸ் பாக்குறானுங்க, ஹாலிவுட் மூவிஸ் பாக்குறானுங்க. ஏன் இந்த சிம்பு டைலாக் தான், ஏன் அங்கெல்லாம் இரு டைலாக் முரட்டு குத்து பண்றது இல்லையா? ஆனா திடீர்னு சிம்பு தானே தலைவன் உண்மையாவே. சிம்பு தான் தலைவன். இவன் கேட்டிருப்பான்டா அந்த பிஸ்மி, இந்த அந்த இருட்டல் முரட்டு குத்து தெரியும் டேய், தெரியும், பாத்துருக்கேன் உண்மையாலே பாத்துருக்கேன். தகுலை பாப்பெல்லாம் பாருங்கடா. ஏதாவது தியேட்டர்ல கமல் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்களா இல்லையான்னு தேடுங்கடா. இருக்காங்களா செக் பண்ணுவோம்டா. எந்தெந்த தியேட்டர்ல பண்றானுங்க. இல்ல இல்ல சிம்பு ரகு ஆனா ஃபேன்ஸ் எனக்கு ஏதாவது போய் அதுக்கு செலிப்ரேட் ஒண்ணே பண்ணா ஒண்ணு கூட ரகுவரா, எங்க நல்ல ஃபேன்ஸ்ன்றவனுங்க திட்டு நல்ல போட்டுங்க. டைலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். அதான் சிம்பு. அப்படி இல்ல, ரோஹிணியில போய் செலிப்ரேஷன் பாப்பீங்களா? ரேவந்த் தான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு மச்சான், ரேவந்த் எல்லா தேட்டர்லயும் கமலோட பேனர் மட்டும் கமலே துட்டு கொடுத்து வச்சிருவான்னு நினைக்கிறேன். பேனர் மட்டும் வச்சுட்டு நீங்க சிம்பு ஃபேன் செலிப்ரேஷன் பண்றதெல்லாம் அவன் பேர் சிம்பு எழுதிட்டு ஃபேன்ஸா போட இருப்பானுங்க, போறான். அதான் நானும் சொல்ல வந்தேன். டேய் மச்சான், இன்னொரு முரட்டுறா தினேஷ் இருக்கியா? இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்ல வந்து சொல்லிட்டு போயிருப்பான்ல சிம்பு, அந்த கார் ரேஸ் பத்தி, நான் இது திரும்ப வருவேன்னு. இப்ப ரீசனா வந்து நான் திரும்பி வந்துட்டேன் பாரு சொன்னேன் பத்தியா? என் ஃப்ரெண்டு சொல்றான், அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ திரும்பி வந்ததுதான் கம்பேக் சொன்னேடா. இல்ல இல்ல, நான் கூட அவன் நீ அதை சொல்ல தான் மாட்டான்டா. படம்லாம் உடம்பு நடிச்சு விட்டுடு. உடம்பு உடம்பு சொல்லுவான்டா. தெரியும் உடம்பு மச்சான், சொல்லு. அது அவன் கலாய்க்கிறது சொல்றான். அவனே சிம்பு ஃபேன் தான்டா. நான் நான் கூட சிம்பு இப்படி யோசிக்கலடா. சிம்பு ஃபேன்ஸிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? அவன்லயே கலாச்சிப்பானுங்க, மத்தவங்களை கலாய்க்கவே விட யாரு மாட்டானுங்க. அப்படிலாம் இல்ல மச்சான், அது ரீசெண்டா தான் ஆரம்பிச்சானுங்க. நீ வேற, அவனுக்கு விட்டே கொடுக்க மாட்டானுங்க. இப்பதான் ரொம்ப இல்ல மனசு உடைஞ்சு ஏய் போய் கடிக்க இந்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இல்ல எனக்கு கீழே 33 நோட்டிபிகேஷன் வந்துருடா. எல்லாத்துக்கும் இந்த கனி தானே காரணம். டேக் பண்ணி கனியை பச்சை பச்சை திட்டு வச்சிருக்காங்கடா. அடே மச்சான், கலாச்சான்னு சொன்னல என் ஃப்ரெண்டு, அவன்லாம் ஈஸ்வரன் படம் பிளாக் பஸ் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான்டா. என்கிட்ட ஆர்கியூவே பண்ணுவான் அவன் என்கிட்ட. இது இன்னைக்கு வரையும். என்னடா கனியை இப்படி திட்டி வச்சிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல? அதான் சொல்றேன், என் நோட்டிபிகேஷன் ஃபுல்லா கனி திட்டு இருக்கான்டா அவனுங்க. நேத்து நீ கமெண்ட் பாக்கல. ஆமாடா, இவன் வந்தாலே நம்மள வேற மென்ஷன் பண்ணிட்டு இருப்பானுங்க கீழே. கனியை போட்டு ஓடு ப்ரோ, கனியை போட்டு ஓடு ப்ரோ. ஏன்னா ஓடிட்டானா கனி?
இமான் மேட்ச்ல நம்ம பேசிட்டாலும் ஓட்டாடா எகிரி குச்சி. ஆனா அவனே ஒரு ஒன் சைடு தான்டா. ஆனா அவன் எப்படி இது மாதிரி இல்ல எல்லாம் கரு ஆனா இந்த என்ன தெரியுமா ஃபேக்ட் எல்லாம் சொல்லுவான், பேசுறான்னு தெரியல. ரொம்ப டீசெண்டா சொல்லுவான், ஏசா எனக்கு குடும்பத்தை பத்தி பேசுறது பிடிக்காதுடா. நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறது பிடிக்காது அவனுக்கு. அது அது எப்படி இவருக்கு மத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது மட்டும் பிடிக்கும்? டேய் சத்தியமா அன்னைக்கு நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்டா. கனி அந்த மாதிரி பேச ட்ரைவும் பண்ண மாட்டான், பேசவும் மாட்டான் தானே. அன்னைக்கு அலெக்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தான். அலெக்ஸ் அபியூஸ் கூட பண்ணல, நார்மலா தான் பேசிட்டு இருந்தான். டென்ஷன் நைட்டு கனி. அப்புறம் அலெக்ஸ் நான் உன் குடும்பத்தை இங்கே இழுத்துருவான்ட்டான். டென்ஷன் ஆயிட்டான்டா. நம்ம நடுவுல இந்த ராஸ்மிகா சமந்தா அதெல்லாம் வச்சு மேல எல்லாம் வீடியோ ஷேர் பண்ணி விளையாண்டு இருந்தோம்ல, ஃபேன் பேசி இல்லைன்னு நம்ம ட்ரிகர் ஆயிட்டான். நாம அவனை அபியூஸே பண்ணாலும் அவன் திருப்பி பண்ண மாட்டான் தானே. அன்னைக்கு அலெக்ஸ் நார்மலா பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசிட்டு இருக்கான். இவன் கனி என்னமா பண்ணான், அலெக்ஸ சும்மாடா அப்புறம் நான் கோவமாச்சுன்னா உன் குடும்பத்தை இழுத்துருவான்ட்டான். எனக்கு ஷாக்கத்து, என்னடா இப்படி ஈஸியா ட்ரிகர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. ஓமால அலெக்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசுற எல்லாருமே ட்ரிகர் ஆகிறானுடா. என்னடா அலெக்ஸோட ஸ்பெஷாலிட்டியை கடிக்கிறீங்களா? இல்ல மச்சா, கனி அன்னைக்கு பார்த்தா நான் சமசா கேட்டேன்டா, கனியே இப்படி சொல்றான் அபியூஸ் பண்றவன் இருந்தது. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஃப்ரெடியை பார்த்தா, ஃப்ரெடிலாம் நாமளே திட்டினா கூட திருப்பி திட்ட மாட்டான். அவன் அன்னைக்கு உட்காந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் பேச போட்டு. ஃப்ரெடி முந்தானத்து கூட ட்ரிகர் ஆயிட்டான்டா, செம்ம ட்ரிகர் ஆயிட்டான்டா. முந்தானத்து போறேன் எவனை திட்டுறானே தெரியலடா. ஜனமற்ப எவ்வளவு அம்மா தூக்கி போட்டு திட்டிட்டு இருக்கான்டா அவன் மாணவரியா. ட்ரிகர் ஆக்கி விட்டான். ஒண்ணுமே இல்லடா, ஃப்ரெடி ட்ரிகர் பண்றது எப்படி தெரியுமா? நீ ரஜினிக்கு உப்பு போட்டுனே இருந்தீனா ட்ரிகர் ஆயிடும். அவனை நீ அடிக்க வச்சா கமலி அவன்லாம் யாருடா தலைவன்? அவன்லாம் வந்துட்டு கர்நாடகால கமல் ஃபர்ஸ்ட் சிம்பு செகண்ட் சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்த மனுஷனை எப்படி எல்லாம் மாத்தி விட்டீங்களேடா. தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தான்டா. ஆனா அவன் இப்பதான் ஒண்ணுமே இல்ல, கும்பலா சுத்து போட்டு ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெடி ட்ரிகர் ஆயிடும், அவ்வளவுதான். ஆனா கமலுக்கா என்ன வேணா பண்ணுவான்டா தலைவன். 10,000 பேர் சோறு போடுறது கூட ரெடி ஆனா. அது ஓகே. கீழே லார்ட் டேவிட்னு ஒரு ஐடி இருக்கு, தெரியுதா? லார்ட் டேவிட்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. என்னடா மையான அமைதியா இருக்கு? கனி எவ்வளவு வாங்குவான் காசு? அதான் எனக்கும் தெரியல. கனி பிடிக்காது என்ன தெரியுமா? அந்த புண்டை ஜெனியூனா பேச மாட்டாங்க கடைசி வரைக்கும். அவன் பேசுறது எல்லாம் பாரு, ஒண்ணுமே இருக்காது. சத்தியமா உன்னை போட்டு மூக்குல குத்துறோடா. நீ ஏதாவது டாபிக் எடுத்து குத்துட்டு அவன் அதே பூச்சி தொங்கிட்டு இருக்கான்டா அவன். அது புரியுதா? முதல்ல அந்த புண்டை ஜெனியூனா இருந்தாதான் நான் அவன்கிட்ட ஜெனியூனா பேச முடியும். என்ன சொல்றேன்னா டேய், அவன் வீக்லி ஒரு ஆக்டர் சூஸ் பண்ணிப்பான்டா. நீ என்ன பேசணும் சரி. அவன் ரகு அதெல்லாம் தெரியும் ரகு. நாங்க இப்ப அவனை சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. ரகு எப்படி சூஸ் பண்ணுவாரு? வார வாரம் இவரு தானே. அதுதான் தெரியல. மோஸ்ட்லி அவன் ஒரு படம் வருதுன்னா அது யாரோட படம் ஆக்டர் சூஸ் பண்ணுவான். பாத்ரூம்ல உட்காந்து அடிக்கும் போது யோசிப்பான்டா, இன்னைக்கு இந்த வாரம் எந்த படமும் இல்லன்னா ரேண்டமா சூஸ் பண்ணுவான். டேய் சரத்த, நீ தான் அவனுக்கு மைக்க கொடுத்து அவனை வளர்த்து விட்டதே. என்ன வேணா பண்ணிக்கோங்கடா. ஃபேக் ஐல திட்டுறானுங்க. எனக்கு அது 3 பேர் மேல டவுட் இருக்கு. இனி நைட் ஃப்ரீ தான். நைட் இருக்குல்ல, நைட் போடு தூக்கி போடு. நைட் உமால லீவ் வேற. கண்டுக்காம விட்டுறலாம், அப்படியே விட்டுருங்க. இந்த கன்னி புண்டாமாவ எஸ்கே கமல் 3 பேரும் குண்டி அடிச்சு விட்டுருவோம். பாத்துட்டீங்களா? என்ன ஜாலியா இருக்கு. அவன் யாராச்சும் போட்டு கடிக்கணும், நம்ம திருப்பி கடிக்கணும், ஜாலியா இருக்கும். யாருமே பாக்கலையா மச்சான்? ஸ்பீக்கர்ல இருந்தா போயிட்டான். என்னாச்சு அவன்கிட்ட யாரும் பேசலையா? ஆர்த்தி பத்தி பேசுவோம் மேல வந்தான். மனோஜ் நைட் 8:30 மணிக்கு சுட சுட ஸ்பேஸ் போடுறோம். வந்துரு கோஸ்ட் சரத் டிஎம் பண்ணிருக்கான். மச்சான் ரகுவரா இன்னைக்கு நைட் ஃப்ரீயா இருந்தானா ஸ்பேஸ் போடலாம், ஆர்த்தியை கவுத்தி போட்டு டேய் சரத்த குமாரா லூசு பண்ணா. அடுத்தவா யாருமே
guys நம்ம வந்து ஜஸ்ட் ஃபன்னுக்கு பேசுறத நைட் உங்களுக்கு சீரியஸா எல்லாம் நடிப்பானுங்க கைஸ். ஆர்த்திகள் அப்படி என்னதான் விட்டு தொலைங்க ஒரு ஆள் அவளை போய் தினேஷ் நான் அவன் ஞாபகம் இருக்கா, நான் அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னேனே, அது கூட நல்லா இருக்கும்டா. எல்லாடி பண்ணிட்டு அவன் எந்த ஆங்கில பார்த்தா அவன் அடிக்கிறான். அன்னைக்கு திடீர் அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பேஸ் போட்டு அபியூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா நம்ம எஸ்கேவ? நானி ஜனம் ஒரு டேஸ்டான ஆளு, அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் டிஎம் அடுத்து ஒரு வாரம் எங்க பக்கமே வரல தெரியுமா அவனுங்க? ஏன் எனக்குல சம கூப்பிட அடப்பாயில அபியூஸ் பண்ண வர மாட்டேங்கிறாடா. ஒரு குடும்பத்தை பத்தி பேசுறது தப்புடா. ஏன்டா அடுத்த குடும்பத்தை போட்டு சாட்டு போடலாம், அத போடுறவனை பத்தி பேசக்கூடாதா? என்ன தப்பு இதுல? கனி புண்டை வந்துட்டு டே உங்களா கேவலமா இருக்கடா எனக்கு அழுகுறோம். இல்ல நோபடி ஒரு எஸ்கே ஃபேன் இருக்காரு, அதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு. மன வருத்தமா இருக்காரு. அவர் நான் சிம்பு ஃபேனா மாத்தினா தெரியுமா? ஒரு 2 வாரம் போய் போய் சேர்ந்தா நாய் கூட தான் போல. சரி நான் இன்னைக்கு தினேஷ் 13 வருஷம் நான் வாங்க போறேன்டா. அதான் உங்களுக்கு சரி இரு தினேஷ் தனி உலகத்துல பேசிட்டு இரு மச்சானியானா, நீ பேசுறதே கேட்க மாட்டேது. நான் பேசுறது உனக்கு கேட்கலையாடா தினேஷ்? கீழே இறங்கி டிஸ்ட் மேல போயிட்டு வா. அவன் பேசுறதாண்டா நமக்கு கேட்க மாட்டேது, அவனுக்கு நெட்வொர்க் எதாவது போல. ஆமா அது விட்டு விட்டு கேக்குது. ஏசா நிம்மதியா தூங்குவான்னு நினைக்கிறேன். ஏசா ஏஞ்சிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா ஸ்பீஸ் இப்போ கேக்குதா? கேக்குதா? வேலையை முடியல மாமே, இன்னும் முடியலையா? முடியல, ஒர்க்ல தான்டா இருக்கேன். கனி நிறைய வேலை பார்த்துட்டு நவீன் பேசுறான். நவீன் ஏடா பேசுனான்? பேசவேடா. லாகின் பண்ணாதே. சரத்து சரத்து சொல்லுடா. உன் ஃப்ரெண்ட் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்கடா சரத்து. யாரா என் ஃப்ரெண்டு? மாலதீவு. தோபி ஃபேன்ஸ் ஆர் பிகஸ்ட் ஜோக்கர். அவளகிட்ட நான் பேசுனது கூட கிடையாது. அவளை அவரோட அபியூஸ் பண்ணதோட மேல ஷேர் பண்ணி விடுறா நதீர். டேய் பாத்துட்டு போறேன்டா, தூங்க ஏ போறேன். தோபியா எவடா அவ? நதீர் நான் ஒண்ணும் சொல்லலையா ரகுவரன், வேற யாரோ சொல்லிருக்காங்க. இதுக்காகவே உங்களுக்கு பேர்வல் கிடையாது. இன்னைக்கு இட்லியை சட்னில போட்டு குழச்சி அடிக்கணும் போலடா. இட்லியை விட்டுருங்கடா, இட்லியை விட்டுருங்கடா. எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. அது மாதிரி எல்லா ரிக்வெஸ்டும் நைட் 8:30 மணிக்கு நிறைவேற்றப்படும். ஒருத்தனா அடிக்கணும் போட்டு. மச்சான் நீங்க டைமிங் மட்டும் சொல்லுங்கடா. 8:30 மணிக்கு வந்துரு மச்சான். 8:30 மணி கன்ஃபார்ம் மாமே. போட்டு நல்லா டைம் பாஸ் நல்லா வத்தா வன்மத்தை கட்டி விட்டு. எப்படின்னா எஸ்கேன்னு ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு இருங்க, 4 நிமிஷம் ஆர்ஜே போட்டு போடுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் எஸ்கே பத்தி பேசுங்க, அடுத்த 4 நிமிஷம் அப்பப்ப கோழிக்கு ஃபேரல் கொடுங்க. வரல கோழியை பேசும்போது மட்டும் ஓடிடுறேன். நாம எஸ்கே பத்தி பேசுவோம். நீ ஜெயம் பட மாதிரிதான், ஜெயம் படமா நாங்க அடிக்கிறோம், நீ பாரு அந்த மாதிரிதான் நீ பாக்குற. என்னவோ பண்ணி தொலைங்க. இல்ல ரகு எல்லாம் ஓகே தான். இந்த ஆர்த்தின்னு சொல்லும் போது எனக்கு வாந்தியா வருது. பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் ஆர்த்தி ஆர்த்தி மூஞ்சில பெட்ஷீட் போட்டுக்கடா. எவன்டா வாந்தி வருதுன்றது க்ளோஸ் தி ஃபேஸ் ஃபக் தி பேஸ்ரா மத்த அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்கடா. நல்ல இது நல்ல குவாட் இது. நான் டேய் அவனே அத தான்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட தான்டா இத நான் கத்துக்கிட்டேன். அவனுக்கு சத்தியமா பிடிக்காது தெரியுமா? நான் வன்மத்தெல்லாம் சொல்ல வச்சான், அவனுக்கு உண்மையாவே பிடிக்காது அவன் பொண்டாட்டிய. காட்டுவாசி மாதிரி இருந்தா யாருக்குடா பிடிக்கும்? பைத்தியார ரகுவரா, நீ கல்யாணம் பண்ணிப்பியா முதல்ல? அவள நீ ஏன் பண்ணிக்க மாட்டான்? அவன் வச்சான் அது அவன் பிகினிங் ஸ்டேஜ்ல பண்ணினான்ல, இப்பதான் அவன் பண்ணிருக்க மாட்டான். இப்ப பண்ணிட்டான். அவன் இவ்வளவு பெரிய ஆளா அவன நினைச்சு பாக்கல. இல்லன்னா ஆமா நீ யோசிச்சு பாரு சரத்து, அவன் இவ்வளவு பெரிய ஆளா அவன் தெரிஞ்சுதான் அவன் பண்ணிருப்பான். இதெல்லாம் விட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஓகேவா? இமான் மேட்டர் வெள்ள இதெல்லாம் சேர்த்து டாக் வச்சு
வச்சுக்கோடா, நைட்டு ஸ்டாக் பாத்துக்கலாம். வச்சுக்கோ ரைட் நவீனே, ரைட் நீ எப்படியோ என்ன 24 hours தூங்க மாட்ட அப்பவா. இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோடா, நைட்டு நைட்டு போட்டு விடுவோம் இதெல்லாம். இது நதீர் உண்மைதான் இன்னைக்கு சொல்றேன் ஒரு bro. புடி நதீர் இருந்திருப்பான் தூங்கவே இன்னைக்கு. இல்ல. நதீர் நதீர் தினேஷ்லாம் தூங்கவே கிடையாது. ஏய் ஏய் இவனே நதீர் நான் 8:30 மணிக்கு நான் வெளியே வந்துடுறேன் வீட்டை விட்டு நைட்டு மச்சான். நதீர் கேக்குதாடா? இந்த ஒரு பையன் நீயா நானால போய் ட்ரோல் ஆனா ஞாபகம் இருக்கா? ஆங்காரம் ஆமா அகங்காரம் ராஜ பரம்பரை. ஆமா ஆமா அவன் ஆமா வந்து ஆமா இப்போ இப்ப இப்போ திருந்தி வந்து பேசியிருப்பான். இப்ப வந்து ரொம்ப பாசிட்டிவா மாறிடுச்சு. ஆமா டிஎம்கே எல்லாரும் ஆமாடா, சமம் மாறிடா. சொல்லியிருப்பான். சொல்றது கேளு. டிஎம்கே அத மொத்த கிரெடிட் தூக்குனாங்க. அவன் ஒரு இன்டர்வியூல வந்து கிரெடிட்ட வந்து பாதி விஜய் கொடுத்துட்டான்டா. எப்போ எப்போ இது இப்பதான் வீடியோ வந்திருக்கு. அது சரி மாமே அவனே மாறிட்டானா, அப்ப நம்ம தலகணேசும் மாறிடுவான் இன்னும் 2-3 மாசத்துல. அவன் மாறிட்டான்டா. ஏன்னா நீ அவன் ஏன்டா ஏய் மாறிட்டான். ஏன்டா நீங்க ஐசனும் தலகணேஷ்ன்ட்டு ஒருத்தா டேய். இந்த அவரை ஐசனும் பத்தி சரத்தும் தெரியாது. தலகணேஷ் இரு தலையோட இரு இரு நிக்கிறானுங்களா? ரேவந்த், அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவர் டேஞ்சரான ஆளு. சர்க்கார் படம் மாதிரி எலிவேஷன் கொடுப்பான். ஏண்டா சரத்தும் ஐசனும் எப்ப இல்ல பார்த்தாலும் அவன் ஏய் தலையோட உள்ள போற போக்குல சும்மா ஒரு எனக்கு மாமே எனக்கு ரொம்ப நாளா இரு. டவுட். நவீன் இருக்கியா? அன்னைக்கு ஒரு நாள் கமெண்ட்ல ஒரு சம்பவம் சொன்னேன் தெரியுமா? அது என்ன சம்பவம்டா? இல்லையா? எவனோ அவன் ஐடியா ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க அப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஆமா எதுக்கு பண்றீங்க? ஆக்சுவலா அவர் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன். திருந்தி வாழ்ந்துட்டு இருக்க மனுஷனுக்கு எதுக்கு இப்படி குடைச்சல் எல்லாம் கொடுக்குறீங்க? இப்பெல்லாம் வாழ்ந்துட்டு என்ன- இருக்கான். மாமே என்ன இது ரியா செம ஆக்டிவ் ஆயிட்டு போல. ஏன் அது இன்னும் போகாம இருக்கு? சரி என்ன ரகுவரா, காவியா ஒரே காவியா தான் தலைவன் அம்மால. காவியா போட்டு உறிஞ்சி எடுக்கிறா டைம் லைன்ல. ஆமா 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 மாமே எங்க மாமே என்னை இக்னோர் பண்றான் மாமே என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து. ரகுவரா காவியா எஸ்கே பண்ணா இருந்தா என்ன பண்ணுவ? காவியா ஏகே ஃபேன்டா. காவியா தலைப்பேன். காவியாக்கு எஸ்கே பிடிக்காது. சிவகார்த்திகேயன் ஃபார்முலா தான். காவியாக்கு ஏகேவையும் தனுஷும் தான் பிடிக்கும். கவர் த ஸ்பேஸ் சொன்னாலே அது பண்ணாரு. காவியா அஜித் தனுஷ் மியூச்சுவல். இல்ல நல்ல 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 குவாட்ரா நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி வீடியோ எல்லாம் எடிட் பண்றான்டா காவியாக்கு. அப்பப்ப வீடியோ எடிட் பண்ணி டைம் லைன்ல போட்டு விடுறான். பார்த்தேன் சம்பல்ல இல்ல மாமே பழைய ஐடி இருக்குல்லடா ஜனமர்ஃப, அந்த ஐடியில வந்து மியூச்சுவலா இருந்தோம்டா, டிஎம்ல எல்லாம் பேசிப்போம். ஆனா இந்த ஐடி வந்ததுல இருந்து என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து நோ ரிப்ளை இக்னோர் மட்டும் தான் மாமி. நான் ஆல்ரெடி புரோக்கன்ல இருக்கேன். அது வந்து நீங்க ரொம்ப உறிஞ்சுறீங்க ரகுவரன். கண்டுக்காம டைம்லைன்ல வச்சிட்டு சுத்துற பத்தியா? இல்ல நான் ஃப்ளர்ட்லாம் பண்ணல, சும்மா ஒரு இதுதான் பிரைஸ் தான். இல்ல இல்ல நீ டிஎல்ல இந்த பிளாட் பண்ற, டிஎம்லாம் என்ன பண்றது? அதான் டிஎம் பேசுது இல்ல மாமே, நான் டிஎம்லாம் போறது இல்ல. இது பரவாயில்ல, ரகுவரன் போட்டிருந்தான் சாக்லேட் வேணும்னு. இவன் நவீன் ஆத்தாரம் மாமி. அடே நான் சாக்லேட் சொன்னதே அவங்கள தான்டா. இவன் சாக்லேட் வச்சு நான் தரேன்றான்டா. நான் பசங்க தரேன்னு சொன்னா வேணாம். ஏய் உன் சாக்லேட் வச்சு அவனடா பண்ணுவான். இல்ல ரகுவரன் நான் என்ன சொல்றேன், டிஎம்ல போய் ஐபோன் வாங்கி தரேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஸ்பேஸ் போட்டு ஸ்கேம் பண்ணலாம், ஜாலியா இருக்கும். ஏய் மேல கமெண்ட் பாரு. அவங்க உண்மையா நல்ல விஷயம் பண்ணாங்கடா ஒரு டைம்ல. அத வந்து இவனுக்கு வந்து இது பண்ணிட்டானுங்க, போர்ட்ரே பண்ணிட்டானுங்க. கமல் எஸ்கே அடுத்தவன் பொண்டாட்டி போடவே. ஆக்சுவலா இதுல கமலும் அதே பாலிசி தான் ஒரு காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது மறைச்சிட்டு கமல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் எடுப்பா போல. அமைதியாரு பீஸ் நல்லா இருக்கும் கமல். டேய் கமல்ரான் சிம்பிள்டா, யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டான், யாரையும் ஏமாத்த மாட்டான். அவனுக்கு கிட்ட வரானுங்க, அவன் பண்ணான், அவ்வளவுதான். இடைச்சர்கள் எங்க அண்ணன் மாதிரி. ஏன்னா இப்போ இமான் விஷயத்துல அவன் ஃப்ரெண்டு, அப்ப ஃப்ரெண்டுன்ற போது நீ அப்படி பண்ணது தப்புதான். அது என்னதான் வன்மை இருந்தாலும், வன்மை இல்லாம பார்த்தாலும் தப்புதான் அது. ஆனா அந்த நாய் வந்து ஜென்டில்மேன் சொல்றானுங்க, திருட்டு பசங்க. அது ஏன் தெரியுமா? இத கேளு. ஒரு வாட்டி காஃபி வித் டிடில இவனை கேட்டிருப்பாங்க எஸ்கேவ, நீங்க எந்த ஆக்ட்ரஸ பார்த்தா செக்ஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் இந்த ஆக்ட்ரஸே அப்படி நினைக்க மாட்டேன், எனக்கு என் வைஃப் மட்டும் தான். அப்ப உனக்கு குஞ்சே தூக்காதா? இதெல்லாம் ஓல் தர மச்சான், நீயே சொல்லு. இல்ல அப்படி சொல்லும் போது அவன் வாய 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொடுத்திருக்கணும். ஏன்டா இதெல்லாம் உண்மையாடா? எப்படா உனக்கு எனக்கு சிம்பு கிட்ட பிடிச்ச விஷயம், தனுஷ் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயம்னா என்னன்னா,
சிம்பு கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா ஆமாண்டா புண்டா அப்படிதான்டா அப்படி சொல்லிட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு கனவு லட்சியம்னு ஒண்ணு இருந்ததுன்னா தனுஷ் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கும் ஆமாண்டா புண்டை அப்படிதான்டா பண்ணணும்னு ஒரு ரீப்ளை மட்டும் கொடுத்தானா ஐ எம் பிடிஸ். இல்ல அது உண்மைதான். நாங்க ஆக்சுவலா ஐ எம் ரெடி. நம்மமே நோ சன்னி மாமே ஐ எம் ரெடி. ஐ எம் ரெடி அப்படிங்களா? அவர் என்ன சொல்றாரு, எங்க ஆளு மாதிரி ரிப்ளை கொடுக்கணுமா தங்கா? தக்கா இல்லடா, இப்ப வந்துட்டு கான்ட்ரவர்சியான ஒரு கொஸ்டின்க்குலாம் தனுஷ் கொடுத்திருக்காரு. எங்க ஆளு என்னைக்குமே தங்குதான் மாப்பிள்ள. நம்ம ஆகாஷ் ரீப்ளே எதுல கொடுக்க வேணா மாட்டாரா, மதிக்கவே மாட்டாரு யாரையும். அதுதான் எனக்கு அதுவும் தக்கதான் இருக்கு. ஆனா ரீப்ளே மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ட்ரீம். இல்ல மாமே இப்போ ஆகாஷ் எதுல வேணா விட்டு கொடுப்பேன், ஆனா தக்கு விஷயத்துல நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எங்க ஆளுதான் ஒரிஜினல் ரியல் டேய் தக்கு. தக்கு இங்கே பாரு, கண்டுக்காம இருந்தே தக்கு தாண்டா. இப்ப நீ எந்த ஆக்டருமே ரீப்ளே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது சிம்பு மாதிரி. வித்தியாசமா இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு. எப்படிதான் அதுவும் வித்தியாசம் தான். யாருமே கொடுக்க மாட்டாங்கடா. சூர்யாவும் கொடுக்க மாட்டாரு. விட்டு கொடுத்துருவியாடா? ட்ரிபிள் விட்டு கொடுக்க மாட்டேன். சிம்பு நான் கேட்டாலும் ட்ரிபிள் விட்டு கொடுக்க மாட்டேன் நானு. சிம்பு வந்து சில விஷயத்துல ரீப்ளே கொடுக்கதான் தப்பு, கொடுக்காம இருக்கலாம். ஆனா சில ரீப்ளே எல்லாம் உண்மையாவே நல்ல ரீப்ளேயா இருக்கும், அதெல்லாம் கொடுக்கணும். இல்ல அந்த மாதிரி சினிமா பையன் கேட்பாங்க அந்த கார்டு கொடுப்பாருங்க என்ன கான்ட்ரவர்சியான கொஸ்டின்லாம் அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் கேக்குறாங்க, ஆமாண்டா பொண்ணு சொல்லிட்டு போயிடணும். அதுதான் பெஸ்ட். அப்படின்னா அடுத்த டைம் பிரஸ் மீட் கொடுக்கும்போது சார் இது உங்க படமா கமல் சார் படமான்னு கேட்டாங்க, இது எங்க படம்னு சொல்லிட்டு போயிருவாரு. தங்கா இருக்கும். அப்படி சொன்னா தங்கா இருக்காது, சிம்பு படம் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க எல்லாரும். யாரு அந்த நாலு கமல் ஃபேன்ஸா? ஆமே ஜீவா எது தெரியுமாடா தக்கா இருக்கணும்னு சொல்றான். இப்போ இந்த ஜீவா ஒரு இதுல கேட்பான்ல 8க்கு அப்புறம் ஒரு நம்பர் வருமே, அது சொல்லு அப்படின்னு. அது சமத்தா அது மாதிரி இருக்குங்களா? இல்ல நாங்கெல்லாம் வந்து இங்க பாருங்க ஆகாஷ், எங்களுக்கா ரெக்கார்டு எடுத்து பாரு ரெக்கார்டு. அதுதான் மாமே. உண்மையாவே சிம்பு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல சம்மதிச்சிருமா? அதாவது ரொம்ப குட்டி குஞ்சால சொல்றேன், சினிமாவே தெரியாதவனுக்கு நீ சிம்பு காமிச்சு வச்சு என்னப்பா சொல்றான், இது எங்க மீம் அண்ணன்றானுங்கடா இவனுக்கு. ஏன்னா இந்த எக்ஸாம்லாம் வருதுல, இப்ப இந்த மேக்ஸ் எக்ஸாம்லாம் வச்சுக்க சிம்பு வீடியோ எல்லாம் ஸ்டேட்டஸ் போறாங்க, அதனால சிம்புக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ அதிகமாயிருது குட்டி பசங்க. நான் என்ன கேக்குறேன், இல்ல மாமே நான் கேக்குறேன், தனுஷன போட்டோ கேட்டா செக்ஸி தமிழ் காய் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஆமா எல்லாரும் சொல்லுடா, எல்லாரும் புரியல. அடப்பா எல்லாரும் சொல்றான்ட்டான் ஒரு செகண்ட்ல. மோஸ்ட்லி அவங்க ஹாலிவுட்ல எல்லாம் தமிழ் எல்லாம் ரொம்ப ரிப்ரசன்ட் பண்ண மாட்டாங்கடா. ஆமா நீ சொல்றது இதுவான் பாரு, எனக்கு மேக்ஸ் வரும் ஆனா எனக்கு மேக்ஸ் வராது. ஆமா மச்சான், இது மட்டும் இல்ல மச்சான், நிறைய வீடியோ வந்து ஸ்டூடெண்ட் நானே பாத்துருக்கேன். என் மாமா பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸாம் டைம்லாம் வந்துட்டு சிம்பு வீடியோல டேய் உங்களுக்கு சிம்புலாம் தெரிய மாட்டான்னு கேட்பேன். சிம்பு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கணும். அதெல்லாம் தக்குனீங்கன்னா பச்சை பச்சையா கேட்பான். அதெல்லாம் வந்து அது தக்கு இல்லடா, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போடுறது. அது தக்கு இல்லடா, அது நல்ல ஃபன்னா இருக்குல்ல, அவனுக்கு ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணிப்பானுங்க. அதாவது ஒரு இதுதான் ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஒரு கவு ஒரு மில்க் அது வரும். இல்ல இது தக்குனா இதான்டா, இது வலைபேச்சு கேட்டிருப்பான். அந்த இந்த மாதிரி இல்லடா, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சுல, இதால 2K கிட்ஸ் கிட்ட நல்லா ரீச் ஆயிட்டான்டா. ஆமாண்டா, ஜனம் இருப்ப அவன் இன்ஸ்டாகிராம்ல நீ பார்த்தனா நிறைய வீடியோ வரும் ரீல்ல, செம்ம ட்ரெண்ட் அந்த வீடியோ எல்லாம். அவரும் இப்ப இந்த பிரான்ஸ் ஆல்சோ லிவிங் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதோட பயங்கரமா. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன், யாரும் கடிக்க கூடாது. ஆக்சுவலா நான் 2 அரியர் கிளியர் பண்ணும்போது நீ எல்லாமே குஞ்ச கடிக்கிற மாதிரி தான்டா கேப்ப. கேளு சொல்லு அரியரு சொல்லு. அரியர் கிளியர் பண்ணது சிம்போனா வீடியோ டெய்லி காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பாப்பேன், பார்த்து மோட்டிவேட் ஆயிட்டு படிப்பேன், படிச்சுட்டு அரியர் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் மீடியாவெல்லாம் ஈஸியா ஃபேஸ் பண்ணுவான்டா, நிறைய கண்டென்ட் கொடுப்பான், ஒத்துக்கிறேன் சிம்பு. ஆனா உண்மையாவே நல்லா ஃபேஸ் பண்ணுவான் மீடியாவெல்லாம். இல்ல மீடியாவே கடிச்சு விடுவான் சிம்பு நின்னுட்டு. இல்ல சிம்பு நடிகர் சங்கத்துல சரத்குமாருக்கு சப்போர்ட் பண்ணா அந்த கட்சியே தோத்துருச்சியா நடிகர் சங்கத்துல? அப்பெல்லாம் கிடையாது. மாமே காலையிலே குஞ்ச பிடிக்க வந்திருக்க, வேலை இல்ல படாமுண்டா. ஆமாண்டா, கரெக்டா கனியை செருப்பால் அடிச்சாலும் அந்த போர்ஷனை பக்காவா கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க.
யாரா அது? அழுவானுங்கடா. நாங்க என்னடா பண்ண டிபி வச்சு போய் அங்க அடி வாங்கி யாருடா ஷேர் பண்ணு. என்னடா பண்ணா ஸ்கேனோ? என்ன பண்ணா? கனி என்ன பண்ணா? ரெக்கார்ட போட்டாங்களா? ரெக்கார்ட் மேல ஷேர் பண்றேன் பாரு. என்ன மாமே பண்ணா? கனி என்னடா பண்ணா ஸ்கேனோ? கனி வந்து எஸ்கேக்கு ஒருத்த சூத்தடி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான்டா. எஸ்கே டிபி வச்சு காலையிலே வந்து மேல ஷேர் பண்ணு. ஏன்டா இவ்வளவு ஷேர் பண்ணி வச்சிருக்கீங்க? மேல எடுத்து விடுங்கடா எல்லாம். அந்த கனி எல்லாத்தையும் எடுத்து விட்டு அந்த ரெக்கார்டிங்க மட்டும் மேல வைங்க. இந்த நவீன என்னடா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வச்சிருக்க நவீன? அட பாய் டே, ஒரு வீடியோவே 2 வாட்டி ஷேர் பண்ணி வச்சிருக்கான்டா அவன். அந்த கேள்வி கேட்டோன்னா கனி ஓடினவன்டா. பொண்டாட்டி ஒத்த நாயின்னே ஓடிட்டான். ஐயோ, நாளைக்கு காலையில எல்லாம் ஏந்து பார்த்தா 20 ரெக்கார்டு வருமே இவனுக்கு போடுற ஸ்பேஸ பார்த்தா. இந்த ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. இந்த ஸ்பேஸ் தானா? இந்த ஸ்பேஸ் தான்டா. முன்னாடி அடி வாங்கி கொடுத்துட்டு இருந்தான்டா. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான். டேய் ஆகாஷ் சொல்றான் ஹீரோக்கு செலிப்ரேஷன் இல்லடா, எஸ்கேக்கும் கமலுக்கும் செலிப்ரேஷன் கேட்டா அவன் என்ன சொல்றானா, அவங்க எல்லாம் அது பண்ண மாட்டாங்களா? ஹீரோக்கு செலிப்ரேஷன் பண்றது முட்டாள்தனமா? அது பண்ணவே கூடாதா? இல்ல ப்ரோ எனக்கு என்ன டவுட் தெரியுமா? போயிட்டாரு அவடே கவால். இது கேட்டு வர நான் பேசிருக்கேன். ஒரு மேட்டரை இப்படி எல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. அது கடைசி ஒரு அதனாலதான் அந்த நாய் ஓடினானே. ஃப்ரெண்டோட பொண்டாட்டி ஓட்ட நாய். ஆனா கரண் கொஞ்ச நேரம் மாசம் நல்லா போயிட்டே இருக்காங்க. என்னடா கேட்ட ஒரு வாரத்திலே ஓடிட்டாங்க. ஓட்டம் விட்டோம். இல்ல டிபில யார வச்சுட்டு இவரு நியாய தர்மலாம் பேச வந்திருக்காருன்னு பேரு உம்மால. கீழதான் இருக்கா ஆப்ல மேல வரா. இல்ல மாப்பிள்ள நைட்டு இல்ல சாயங்காலம் எஸ்கே பேன்ஸ் எல்லாம் வந்து பாப்பானுங்க. ரெக்கார்டிங்க பார்த்தா உமால கண்ணியதான் திட்டுவானுங்க. அவங்களாம் பாவம் ஸ்பேஸ் பக்கமே வரமாட்டானுங்க. இவன் ஸ்பேஸ் பக்கம் வந்து அடி வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் எஸ்கே. நைட்டு குஞ்ச கொத்தோட எடுத்துட்டு போறானுங்க. வந்து வெறிகொண்டு இருக்கானுங்க. வேற கடிச்சு வைக்காம விட மாட்டானுங்க. இன்னைக்கு நைட்டு கனி ஒழுங்கா டிபியை மாத்திட்டு பேர இஸ்மாயில் முகமதுன்னு மாத்திட்டு போயிரு. குஞ்ச கடிப்பானுங்க. அப்புறம் பக்காடா எல்லாருக்கும் கனெக்டிங்ல போகுது. டீன் இருக்கியா? எவனா பக் ஐடியா மேல ஏத்திட்டீங்களாடா? ஏன்டா அடி பண்றீங்க? கேக்குதாடா ஆகாஷ்? கேக்குது மாமே. அதான் எல்லாருக்கும் கனெக்டிங். யாரோ பக் ஐடியா மேல ஏத்திட்டு இருக்கானடா. ஒரு நிமிஷம். இல்ல பக் ஐடியா மேல ஏத்திட்டீங்கடா. நீங்க அமைதியா இருங்கடா. யாரு இப்ப யாரு லாஸ்ட் யாரை அக்செப்ட் பண்ணீங்க? யாருமே வரலையே மேல. நம்ம பசங்க தான். கனி இருக்கியாடா? கனி நீதான் வந்திருக்கியா இல்ல ஃபேக் ஐடில வந்திருக்கியா? கனிதான் சொல்றா. நான் மனோஜ் நேத்து லீவா உனக்கு? இல்ல நைட் ஷிஃப்ட்ல தான் இருந்தேன். அப்படியா? ஓகே ஓகே. எனக்கு இன்னைக்கு இருக்குல்ல? இன்னைக்கு இருக்கு. சரி கனி இல்ல என்ன பண்ண
கனி கேள்வி கேட்டா பதில் சொல்றா. கனி அது என்ன இதை விட்டு ஓடிடுற பேச விட்டு. என்னடா மாப்பிள்ள கேட்ட ஒரு கேள்வியில ஓடிட்டு போயிருக்கீடா டேய். ஃப்ரெண்டு பதில் பொண்டாட்டிக்கு சொல்லலாம்னு துரோகம் பார்த்தா பண்ணிட்டு நீ எல்லாம் பேசியாடா சொல்றா. பாட்டு இவனுக்கு யாரு இந்த டிபிய பார்த்தாலே பாட்டு இல்லடா பாட்டு போட்ட வீட்டுல ஷாட்டு போட்ட பையதாடா நீ. யாரா அள்ளி ஏறி கனி துரோகம் நம்ம இனத்தின் சாபம் கனி. வாயே திறக்க மாட்டான்ப்பா மாப்பிள்ள. ஆல்ரெடி டவுன்ஃபால்ல வர டவுன்ஃபால்ல ஆகாஷ் அவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தான். இமானுன்னு சொன்னவன சைலண்ட் ஆனவன் தான். கமல் அன்பே சிவம் எஸ்கே அடுத்தவன் பொண்டாட்டியோ சுகம். படத்துல சொல்லுவானுங்கல்ல, இல்ல சூர்யாவோட டைலாக் சொல்லுவான்ல, பேசுறா இப்ப பேசு, இப்படி பேசி பேசிதான் பேசுறா. ஐயோ பாலாமா ஒரே குதூகலமா இருக்கீங்க போல நேத்துல இருந்து. ஆமா பாலாமா உன் மனசு குளிர்ற மாதிரி மேல ஒரு ரெக்கார்டு ஒண்ணு இருக்கு பாரு, அதை பாரு. கேட்டியா? தினேஷ் நீ என்னடா டிஷ்யூ போட்டு வச்சிருக்க? மாப்பிள்ள எல்லாம் எப்ப தினேஷ் எல்லாம் எப்ப பாயிண்ட் கிடைக்குதுன்னு இந்த இவன் மாதிரி காத்துக்கிட்டு இருந்தான். கடைசியில ஒரு பாயிண்ட் மாட்டிக்கிச்சு. இந்த ரெக்கார்டு எல்லாரும் நவீன் இப்பெல்லாம் நவீன் அந்த அந்த புண்டைய பத்தி பேசுறது கூட வாய் கூசுதுடா இப்பெல்லாம். உண்மையா சொல்றேன். முன்னெல்லாம் ஸ்பேஸ்ல ஆமா முன்னெல்லாம் ஸ்பேஸ்ல விடிய விடியெல்லாம் அபியூஸ் பண்ணி வச்சிருவான்டா. ஆனா இப்பெல்லாம் அவனை சம்பந்தப்படுத்தி ஏதாவது ஒரு மாதிரி கேவலமா இருக்குது. இதுக்கு இவனை பத்தி நம்ம பேசுறோம், அந்த அளவுக்கு ஒர்த்தானா யோசிக்காரன். ஜி தமிழ்ல வர முறையான ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்கான். சின்ன சின்ன பையன்லாம் எகிரி அடிக்கிறான்டா அண்ணனை. மட்டையிலே அடிக்கிறான். இல்ல எவ்வளவோ அந்த பையன் பாட்டு பாடி இருக்கான்டா. ஆனா கரெக்டா எப்படி செட் பண்ணான் பாத்தியா அந்த பாட்டாங்க, அவனை பாட வச்சான். ஆகாஷ் உண்மையாவே பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கானா மனசுக்குள்ள. டூரிஸ்ட் ஃபேமிலி அதான் மேனரிசம் ஒண்ணு பண்ணானே. அதான் ஜி தமிழ்ல ஒரு மேனரிசம் ஒண்ணு பண்ணிருக்கானே, பாத்தியா என்ன பண்ணிருக்கானு? என்ன பண்ணா பாக்கலையா மாமே? அவனோட அப்படியே இந்த பெரிய ஆக்டர்லாம் ஒரு இது ஒண்ணு இல்ல மாமே, உங்க ஆள்லாம் ஒரு மேனரிசம் ஒண்ணு பண்ணுவாரு தெரியுமா? அது ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான் அவன். நினைத்த தருணம். ஸ்பீக்கர்ல இருக்கிறதே தகுதி இல்லாத ஆளுங்க. அந்த மூஞ்ச பார்க்கவே அருவருப்பா இருக்கியா? அருவருப்பா இல்ல, அசிங்கமா இருக்கு. இந்த உலகத்துல பிறந்ததுக்கே கூச்சப்படுறேன் அந்த மாதிரி டிபி பாக்குறது. யாருன்னா கூட்டு இது பாலா ப்ரோ. கனி பேசாம ஒரு நல்ல ஷால் ஒண்ணு அனுப்பி விடுறான். அந்த ஷால் பிக்க வந்து எடிட் பண்ணி அதை கிராப் பண்ணி அந்த ஷாலை இவன் மூஞ்சில போட்டோம்னா வேலை முடிஞ்சு. இவனுங்க உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க. ஷாலை போட்டு மூடிடு மூஞ்ச, கரெக்டா இருக்கும். இந்த போட்டோவை அப்படியே பிளாக் கலர் ஷால் கனி கியூட்டா சிரிக்கிறா. முக்காடு மாதிரி போட்டு விட்டுரு, வேலை முடிஞ்சு. கனி உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. சும்மா காலையில டேக் போடலாம் நம்ம மணி, அதுக்குள்ள காலையில ஈவினிங் கேட்ட போட்டேன். ஆகாஷ் இத பாரு, நான் என்ன நினைக்கிறேன் கனிக்கு எஸ்கேக்கு அடி வாங்கி கொடுக்கணும்னு தான் மோட்டிவ் போல. எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு வந்து ஆமா இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து ஒரு டேக் ஒண்ணு வேற ரெடி பண்ணணும்டா, சேவ் ஃபார் சைந்தவின்னு சொல்லிட்டு. மறந்துடாதீங்க. ஆமா சேவ் ஃபார் சைந்தவி. அது என்ன மாமி சேவ் ஃபார் சைந்தவி?
ஆமாண்டா, அடுத்த சைந்தவி ஜிவி எப்ப இது அங்கிட்டு போனாரா, இப்ப அண்ணன் வேற ஒரு விதமா அங்க பழகிட்டு இருக்காராம். அது வந்து இந்த இது எஜிப்டோட எஸ்கே ஏதோ மீட் அண்ணாவா? பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, பாக்கலையா நீ? அது வேறயா? அடுத்த சைந்தவின்னு நினைக்கிறேன். யாரு சைந்தவி? ஜிவி ஒய்ஃபியா? ஜிவி ஒய்ஃப். அவன் நல்லா பொண்ணுடா. வாழ்க்கை கெடுத்துறாதுடா எஸ்கே. ஆமே, நீ என்ன நினைக்கிற? அதாவது இந்த ஜி தமிழ் ப்ரோக்ராம்ல வந்து ஜட்ஜா இருக்கிறதுல ஒரு ஆளு வந்து இவ சைந்தவியும் தெரியுமா நவீன? நீங்க பண்ணதுக்கெல்லாம் என் மேல பழி ஏத்துறானுங்க guys. இந்த குட்டி குட்டி குஞ்சான்ஸ் தான் வந்து எனக்கு அடிக்கிறானுங்க guys. யாரு குட்டி குஞ்சான்? இந்த எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம். எஸ்கே ஃபேன்ஸ் உனக்கு அடிக்கிறாங்களா? மாலை ஏத்து அவனுங்க மேலாம் வர மாட்டாங்கடா. மாலை ஏத்து அடிக்கலாம். நாய் கடிக்கிறது அது அதோட குணங்க. அதுக்கு பிஸ்கட் போடுறதுதான் நம்மளோட வேலை. இங்க பாரு, விஜய் ஃபேன்ஸ் அபிஷ் பண்றான்னு போடுறான். ஆல்ரெடி அதெல்லாம் போட்டான். விஜய் ஃபேன்ஸ் அபிஷ் பண்ண போட இல்லையே, போறான். இங்க யாரும் அவன் டீக் வச்சு இல்லையே. விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட்டுக்கு வராங்க. யார் சப்போர்ட்டுக்கு வந்தா? அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. கமெண்ட்ல பாரு, அவன் தனி சப்போர்ட்டர்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல அது மாப்பிள்ள, அது வேற ஒரு விஷயம்டா. இது இவனுங்க ஒரு 10 ஐடி இருக்கானுங்கடா. இவனுங்களே என்ன பண்றானுங்க, விஜய் போட்டோ வச்சுட்டு நான் மியூச்சுவலா இருக்கேன் ப்ரோ எஸ்கேக்கு எங்க அப்படின்னு ஒரு சில பேர் மொட்டு கொடுக்குறான். பண்ணிட்டு இருந்தோம்ல, அவனை அடிச்சிட்டு இருக்காடா போட்டு. இல்ல சரத்து, இந்த ரேவதி வெள்ளை கொடி கொட்ட வந்தானுங்க. இல்ல மாப்பிள்ள அதுல மாட்டுரு. அதாவது இவனுங்களே ஒரு 10 ஐடி ஓபன் பண்ணிக்கிறானுங்க. பண்ணிட்டு நான் மியூச்சுவல் வந்து விஜய் ஃபேன் ப்ரோ, ஆனா வந்து எஸ்கே மியூச்சுவல் அப்படின்னு இவனுங்களே. நான் அது மாதிரி ஒரு 3-4 ஐடி நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உனக்கு அனுப்பி விடுறேன் பாரு எஸ்எஸ் எடுக்கு. ஃபுல்லாவே எஸ்கே ஃபேன் தான். கோபி வர போற, என்ன ப்ராப்ளம், என்னாச்சு தெரியல சார். ஒரு மாதிரி வெளியே போயிட்டு உள்ள வரேன். வெளியே அனுப்புது. கோபி ஐபிஎல் செஞ்சு பாத்தியா? பார்த்தோம் வயசு. நான் ஆகாஷே, நம்ம போயிட்டோம். நம்ம தலை வேற ஆட மாட்டோம். கோபி சென்னையில மேட்ச் இல்ல, ப்ராப்ளம் இல்ல. உனக்கு அத்தை போண்டாடிய மேட்ச் கதற மாட்டானுங்க. வயசு சூத்த மூட்டர் தோனி கோலி யார் மியூச்சுவல் ஏதோ போட்டு ரோஹித் தோனி மியூச்சுவல். எவனாவது இந்த தோனி கோலி இந்த புண்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படியே ஓடினாடா. நீங்க டிஎல்ல போட்டு அப்படியே மஹீரோ இந்த ஒரு கூதியானும் வேணாம். அதத்தான் நானும் சொல்றேன் ஆகாஷே, நீ சொன்னதுதான் கரெக்ட். ஒருத்தனும் வேண்டாம், தோனி மட்டும் போதும். ஒருத்தனும் இல்ல அந்த பழைய ஃபார்மட்ல வர்ற சேவாக் தோனின்னு ஒரு சைடு வந்தாலும் அது வேணாம் ஆகாஷே. அந்த மாதிரி ஒருத்தன் வந்தா ஒருத்தனை காமி ஆகாஷே. உலகத்திலே ஒரே ஒரு அது யாரு இல்ல கோபி அது எப்ப திரும்ப வருவானுங்க கரெக்டா அந்த சேவாக்கோட பர்த்டே இது வரும் பாரு. இல்ல அன்னைக்கு மட்டும் வருவானுங்க. அதுவுமே இப்ப வருது இல்ல, கம்மி அவ்வளவுதான். கோபி சொல்லுங்க. இது எம்எஸ் தோனி அன்டோல் ஸ்டோரியில தோனி செஞ்சுரி அடிச்சோன்னு சேவாக் தெரியுமா? ஆமாயா, அதுக்கெல்லாம் கத்துனீங்க தியேட்டர்ல. தெரியும்யா. சேவாக்கு ஒரு ஃப்ரேமே வச்சிருப்பாருங்க தனியா, ஞாபகம் இருக்கு. ஆமா பாவம்டா வீரு. ஒரு டைம்ல மாப்பிள்ள நல்லா கேட்டுக்க, இவன சரத்து என்னமோ சொன்னாப்பா இவன் ரோஹித் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒருத்தன் அந்த மாதிரி என்கிட்ட நல்லா பேசுவான். அவன் சொன்னான், விராட் கோலி வந்து இது மாதிரி எதுவும் அவர் ரிட்டையர்ட் ஆக சான்ஸ் இருக்காடா இப்ப வந்து சீசன்லயே, இல்லைன்னா ஆடுவானடா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்ல, அதாவது வந்து 2 பேருமே எப்படி வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க, அதாவது
கண்டிப்பா வந்து ஒரு பவர் ஹிட்டிங்க்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆள் வேணும். அதுக்கு விராட் கோலி கண்டிப்பா இருப்பான். விராட் கோலி எல்லாம் போகவே மாட்டான் தான். நேத்து வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன், ஹாய்டா என்னடா பண்ற அப்படிங்கிற. இன்ன வரைக்கும் டபுள் டிக் இல்ல. ஆனா ஒரு விதத்துல அவனுல பாக்க பாவமா தான்டா இருக்கு. நினைச்சு பாரு, அவனுக்கு கேப்டன்ஷிப்னு அவனுக்கு கேட்டு அதுல எதுவுமே அவனுக்கு ப்ரூவே பண்ணலடா. அவனுக்கு ஒழுங்கா பண்ணதே இந்த டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்லயே அவனை வந்து கேவலமா அமுச்சு விட்டானு. அது பாவமா இருக்கு பார்த்தா. ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல அனுப்பி புரியவே இப்போ அவன் பல பேருக்கு இல்ல எனக்கு என்ன தெரியுமா தோணுது, பல கேப்டனுக்கு அவன் ஆடி கொடுத்துருக்கான். அவனால கேப்டன்னா ஒண்ணு கூட அவனுக்கு அவன் பேர்ல எதுவுமே இல்லையே. இப்போ 30 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட டோனி ரோஹித் நேம் தான் இருக்கும் வேர்ல்ட் கப்ல. அவன் பேரே இருக்காது. கரெக்ட் தான். என்ன கேட்டா அவன் ஃபெயிலியர் கேப்டன் தான். ஆனா ரொம்ப மோசமான ஃபெயிலியர்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி கிடையாது. அந்த மோசமான வயசு ஒரு நிமிஷம். அந்த மோசமான ஃபெயிலியர்லாம் அவன் கேப்டன்சி கீழ தான் வந்திருக்கு. என்ன எங்கேயா மோசமா நடந்திருக்கு? கோபி நீ எடுத்து போய் பாரு கோபி. என்ன கோபி நீ பேசணும்னு பேசாத. நிறைய மோசமான ஃபெயிலியர் எல்லாமே அவனுக்கு கீழே தான் இருக்கு. என்ன சொல்றேன்னு புரியல. அவன் மேக்சிமம் லீக் வந்து ஒரு தடவை தான் வெளியே போனோம். மேக்சிமம் செமிஃபைனல் ஃபைனல். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்போ அந்த பிரைட் மெயின்டைன் பண்ணோம்ல இந்தியா, அந்த பிரைடே நிறைய இவன் தான் லூஸ் பண்ணிருக்கான் ஆக்சுவலி. அதான் உண்மை. ஆமா, பாகிஸ்தான் கிட்ட வேர்ல்ட் கப்ல தோத்த ஒரே கேப்டன் ஒருத்தன் தான். அது வயசு மென்டர்னு ஒருத்தன் வந்தான் வயசு. அதுதான் இந்த மாதிரி உப்பு கேப்டன் பண்ணப்போ ஜெயிச்சாரு ப்ரோ. அவன் தான் 2016 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போனான். இது வரைக்கும் எந்த கேப்டனும் அப்படி எடுத்துட்டு போனது இல்ல ஒரு வேர்ல்டு கப் சிங்கிள் ஹேண்டட். ஒரு நிமிஷம் இருக்கு, நான் என்ன சொல்றேன், அவன் எடுத்துட்டு போன. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அவன் பிளேயரா பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு நம்ம எப்போ ஃபைனல் போனோம்? 2016 செமிஃபைனல் தானே போனோம். அதான் 2016 வெஸ்ட் இண்டீஸ் கூட ப்ரோ. ஆமா ப்ரோ, அதான் நானும் சொல்றேன். செமி தான் 14 செமிஃபைனல். செமியா அது. அது சிமெண்ட் அடிப்பானா தானே சொல்றேன். ஆமா அதான் சொல்றேன். அது செமி. நான் அந்த சீரிஸ் ஃபுல்லா அவன் மட்டும் தான் நல்லா விளையாடிட்டு இருப்பான். அது ஒத்துக்கிறேன். அதே தத்துரியா நம்ம கேப்டன் மட்டும் பேசுறோம். நான் சொல்றேன் அவன் செமிஃபைனல் ஃபைனல். அதே மாதிரி 2014 அப்படிதான் ப்ரோ. அந்த T20 நம்ம லூஸ் பண்ணுவோம். ஆனா அவன் மட்டும் தான் எல்லா மேட்சும் நல்லா விளையாடுவான். தத்துரா நான் சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா, அவன் பிளேயரா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். சூப்பர் ஃபர்ஸ்ட்ல நல்ல ரெக்கார்டே வச்சிருக்கான். ஆனா அவன் கேப்டன்னா அவனுக்கு எதுவுமே அன்பார்ச்சுனேட்டா எதுவுமே நடக்கல. அதான் உண்மை. அதான் அன்பார்ச்சுனேட்டா எதுவும் நடக்கல. நான் என்ன சொல்றேன்னா கப் அடிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் செமிஃபைனல் ஃபைனல் பேச மாட்டாங்க கோபி. இப்ப கங்குலி கூட எவ்வளவு பண்ணிருக்கான். அது எதுனா பேசுறீங்களா? எதுவுமே பேச முடியாது. ஏன் பேசுறோம்? ஃபைனல் என்ன ப்ரோ பேச முடியாது? 2003 ஃபைனல் கூட்டி போனானே. கேப்டனா என்ன கப் அடிப்பீங்க கேட்பாங்க. ப்ரோ சொல்ல போனா கேப்டனோட அந்த ஹீரோ மாதிரி இருக்க பிளேயர்ஸ் தான் ப்ரோ பெரிய பிராண்டை கிரியேட் பண்ணிருக்கானுங்க. டான் பிராட்மேன், அதே மாதிரி வியூ ரிச்சர்ட், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, இந்த மாதிரி தான் அந்த லிஸ்டே வரும். வியூ ரிச்சர்ட் கேப்டன் இல்லையா? கப் அடிச்ச கேப்டன் பேர் தான் இருக்கும். விராட் கோலி கேப்டனோட பிளேயரா தான் அவனுக்கு அதிகம். ஒரு நிமிஷம், வியூ ரிச்சர்ட் யாரு? வியூ ரிச்சர்ட் கேப்டன் தானே? கேப்டன் இல்ல, அவன் பிளேயர் தான். யூரிச்சஸ் வந்து பிளேயர் தான், கேப்டன் கிடையாது. கேப்டன் வந்து கிளைவ் லாய்டு. 83யா? 83 அந்த டைம் கப் 2 தடவை அடிச்சாங்க. 2 தடவை கப் 2 வாட்டி கப் அடிச்சாங்க. 3வது வாட்டி ஃபைனல்ல தோத்துட்டாங்க. அப்ப கேப்டன் வந்து கிளைவ் லாய்டு. டேய் தத்துரா கொஞ்சம் பொறுமையா நித்தி பேசு. பைக்கா? தத்துரா பைக்லயா? பைக்ல ஏதோ பொண்ணு உசார் பண்ண போயிட்டு இருக்க. பொறுமையா போ. ஆகாஷ் நினைக்கிறேன். ஆகாஷ் மாமா தான். யாரு மைக்கா மூவ் போடுங்க. மாமா ஆகாஷ் போட்டேன். நானே போட்டேன். நீ பேசு. அது இல்ல ப்ரோ, அவன் 2 சீரிஸ் கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க. அத பெர்ஃபார்ம் பண்ண டெஸ்ட் எடுத்துப்பேன்னு சொல்லிருக்காங்க. அதனால இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம என்னதான் சச்சின் டெண்டுல்கர் சொன்னாடோ கபில் தேவுக்கு ஒரு பிரைட் இருக்குல்ல, அது யாராலுமே அந்த பிரைட யாராலுமே பிரேக்கே பண்ண முடியாது. கபில் தேவுக்கு பிரைட் நம்ம வந்து வாங்க நம்ம எஸ்டிஆர் அடிப்போம். இன்னைக்கு எஸ்டிஆர் அடிக்கிறது ஒரு வேலையா இருக்கு.
புரியல. எஸ்கேவ் இதுக்கு அடிப்போம் அவன் கோபி. அடிக்கிறது அடிக்கணும் எஸ்டிஆர். நேத்துல இருந்து ஒரு கடுப்பாயிருச்சு. கோபி எஸ்கேவ் அடிப்போம் கோபி. எஸ்டிஆர் யோ வாயா நாய் பக்கம் போவோம். கோபி நான் எங்க வீட்டுல ஒரு நாய் இல்ல வாங்கலாம்னு நவீனே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நவீனே. இப்போ எஸ்டிஆர் அடிச்சாவது கேள்வி இல்ல நவீனே, எஸ்டிஆர் எனக்கு புரியுது. கேள்வி கேக்குறானுங்க. எஸ்கே அடிச்சா யாரையா கேட்டாதான் அடிக்கணும். கேட்காம நம்ம மட்டும் அடிச்சுட்டு நல்லாவே இருக்காது. கோபி நான் ஒண்ணு கேக்குறேன் கோபி. கோபி நான் ஒண்ணு கேக்குறேன். ஒரு நிமிஷம் கோபி எஸ்டிஆர் ஏன் இப்ப அடிக்கணும்னு துடிக்கிறேன், எனக்கு அது புரியலையே. அது இந்த நேத்து இந்த ஒருத்தர் ஸ்பேஸ போட்டு ட்ரிகர் பண்ணி விட்டான். டேய் இன்னைக்கு காலையிலே பேரல் குடுக்கலாம்னு பார்த்தேன். இவனுங்க தான் எஸ்கே பக்கத்துல இருக்காங்க காலங்கத்துல. 5 days பேரல் குடுக்கலாம். ஐயோ கோபி நீ தான் கோலி ஃபேனே இல்லையா கோபி? நான் கிரிக்கெட் ஃபேன் இது. கிரிக்கெட் ஃபேன் தோனி ஹேட்டர். இன்னைக்கு நம்ம வந்து ஃபார்வர்ட் கொடுக்கணும். எஸ்கேல நம்ம அடிச்சுக்கலாம். உங்களால இது மாதிரி கால்ல ஸ்பேஸ் போட்டா வேலையும் ஓடிடுது, ஜாலியா என்டர்டெயின்மெண்டா இருக்கு. நதிரே நான் தோனி எங்கயா நல்லா அடிச்சா இன்னைக்கே கடிச்சிருக்கேன். இப்பதான் பாத்தியா கால்ல ஸ்பேஸ் போட்டாலே கனியை தான் அடிச்சிட்டு இருக்கோம். அது அவன் வந்து அடி வாங்குறான்டா, அவன் அடிக்கிறது யாரும் போலடா. கோபி கோபி அது இருக்கட்டும் கோபி. நேத்து கனி பேசின பேச்சுக்கெல்லாம் கனியை பழிவாங்களே கோபி. கனி என்ன இல்ல 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 அது அது விடியா சேவாக்கெல்லாம் எத்தனையோ வருஷம் ரிட்டையர்ட் ஆயிட்டான். அவனை அடிச்சு என்னையா நடக்க போகுது? அவன் கிரிக்கெட் பத்தி அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டுல சரியா எடுத்துக்காது. ஆனா ஏசா என்னையா நீங்க இப்படி அடிச்சிட்டான் எஸ்கேய? நைட் வந்து போடுவானுங்கடா. நைட் பாரு கோபி நைட்லாம் நீ கேட்கவே முடியாது. லிசனரா லீவ் வேற, அவன் கண்டிப்பா 2 hour போட்டுருவான். லீவ்லாம் கண்டிப்பா போடுவான் 2 hour. காலையில கனி பண்ண சம்பவம் நம்ம கனி வாய் விடுறதா கோபி. ஏசன் பொறுமையா தான் பேசிட்டு இருந்தான். எப்போ இல்ல சரத்து இல்ல நதியா எப்போ அந்த அமெரிக்காவை எடுத்துட்டு வந்தானோ நானாதான் யாருக்குமே கோஸ்ட் தரல. கோஸ்ட் வந்து கனிக்கும் தரல, அவனுக்கும் தரல. சரி தந்தா மியூட்டை போட்டு பண்ணு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்பீக்கர்ல தான் இருந்தாங்க. அவனுக்கு வந்து ஒரு 3 சீரிஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பர்ஃபார்ம் பண்ணல, டீமும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கிளம்பிட்டாவன். இந்த ஷெட்யூல் யாருக்கு ஃபேவரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எது ஐபிஎல்லா? ஆமா பெங்களூர் தான் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் இவனுக்கு அப்புறது அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் தான். ஹைதராபாத்துக்கும் மும்பைக்கும் தான். பெங்களூர் தான் ஃபேவர் கிடையாது. அது பிளே ஆஃப் மட்டும் தான். இல்ல சரத்து மும்பை ஆக்சுவலா 2ல 1 ஓம் தான். போன ஃபிக்சிங்லயே சொல்றேன். போன ஷெட்யூல்லே டிசி மும்பைல தான். கோபி இராரா யாராவது நாய்ஸ் மியூட் போடுங்க. நவீனா வைசா தெரியல எவன் தெரியல. கோபி இப்ப என்ன தெரியுமா, அந்த குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்க டீமுக்கெல்லாம் ஹோம் மேட்ச் கொடுத்துருக்கானுங்க. புரியுதா சரத்து? இல்ல சரத்து நான் சொல்றேன்ல, போன ஷெட்யூல்லயும் மும்பை இருக்குல்ல, ஒரு மேட்ச் தான் ஹோம்ல விளையாடணும் டிசி கூட. அதை கரெக்டா போட்டிருக்கானுங்க. எங்களுக்குமே ராஜஸ்தான் கூட ஹோம் கிரவுண்ட் ராஜஸ்தான்ல தான் விளையாடணும், அதையும் கரெக்டா போட்டிருக்கானுங்க. அந்த மாதிரி கரெக்டா தான் போட்டிருக்கானுங்க. அதான் சொல்றேன், குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்க டீம் எல்லாம் போட்டிருக்கானுங்க. இந்த வெளியே போற மாதிரி இருக்க டீம் எல்லாம் தூக்கி குப்பையில அடிச்சானுங்க, அவ்வளவுதான். அப்ப டிசிக்குமே பாரு 2மே ஹோம் போட்டிருக்கானுங்க டெல்லியில. ஆமா டேயோ 5 வெண்ணி பிக்ஸ் பண்ணிட்டானுங்க. இப்ப சவுத்ல இருந்து போற சான்ஸ் இருக்கிறது பார்த்தனா பெங்களூர் தான். பெங்களூருக்கு 2 மேட்ச் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வேற யாரு இருக்கா? ஆமா சார், போன ஷெட்யூலுமே பெங்களூருக்கு 2 ஹோம் கிரவுண்ட் இருந்துச்சு, ஹோம் மேட்ச் இருந்துச்சு. ஆமா ஐயோ, உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? டாப் 5ல போற மாதிரி இருக்க டீமுக்கு மாத்தல, உனக்கு புரியுதா? அதுல எதுலயுமே புரியுதா? இப்போ கை வச்சதுன்னா எங்களுது ஹைதராபாத்து அந்த மாதிரி டீம் தான் கை வச்சிருக்கானுங்க. ஆனா டிசிக்கு ஃபேவர், இதுக்கு பெங்களூருக்கு ஃபேவர் இல்லை ஹோம் கிரவுண்ட். அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி 2 ஹோம் கிரவுண்ட் இருந்ததுல உங்களுக்கு ஃபேவர் இல்லைன்னா ஃபேவர் பார்த்தலாம் எனக்கு கொடுக்க முடியாது. நீதான் சொன்ன அவங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு. நான் யார் சொன்னேன்? கூட தான் ஆடுறானுங்க. 3ல 2 சின்ன டீம் தான். அவனுங்க ஜெயிக்கலாம் மாட்டாங்க. நான் சொல்றது நான் சொல்றது அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் தான் இது ஃபேவர். நீங்க எடுத்து வேணா பாருங்க. அதுக்கப்புறம் மும்பைக்கு இல்ல சரத்து, மும்பை 2 லீக்ல 2 மேட்ச்ல 1 தோத்தா கூட அவனுக்கு வெளியே தான். அந்த கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அவனுக்கு ஜெயிச்சு உள்ள போயிடானு. கோப்பி என்ன கோப்பி பேசிட்டு அவனுக்கு போனதே இல்லையா? அந்த மாதிரி நம்ம புதுசா பேசுற மாதிரி பேசுற இவங்க கிட்ட பேசுற மாதிரி. பஞ்சாப் அடிக்குது இந்த வருஷம் மும்பைய, வெளியே போறாங்க. பஞ்சாப் வரும். நான் அன்னைக்கு சொல்ல பஞ்சாப் உள்ள வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க ஆல்ரெடி 16ல இருக்காங்க. 1 லீக் 18 போயிடுவாங்க மும்பை. வயசு 14ல இருக்காங்க. வயசு போய் செக் பண்ணுங்க. வயசு
16 எங்க வயசு 40 தான். இருக்கு 16 எங்கடா 14 இருக்கானுங்க? தான். அமைதியாடுறா, 14 அந்த தான்டா. அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் 40 நான் பேசிட்டு இருக்கேங்க. ஒண்ணு தோத்தா கூட வெளியே சரி சரி ஓகே ஓகே. இப்போ இப்போ எப்படின்னா எத்தனை மேட்ச் இருக்கு இன்னும்? அவனுக்கு 2 தான் இருக்கு. டிசிக்கு 3, பஞ்சாபுக்கு 3, ஆர்சிபிக்கு 3, ரொம்ப சேடா ஜிடிக்கு போட்டு 3. சாவடிக்கிறாயா? இந்தியன் பிரீமியர் பிளே ஆஃப்ல மும்பை போனே அப்பதான் நல்லா இருக்கும். வயசு வேண்டாம் வயசு. அவனுக்கு வந்து கப் அடிச்சுட்டு போயிருவானுங்க. அடிக்கிட்டு நல்லது, ஐபிஎல்க்கு நல்லது. ஐயோ நல்லதே இல்லை. நான் எனக்கு இந்த வருஷம் புதுசா அடிக்கணும்னு நானும் இருக்கேன். எனக்கு ஆர்சிபி அடிச்சா கூட ஓகே தான். கோபி இப்போ நீ வேணா பாரு, ஜிடிக்கு 3 மேட்ச் இருக்கா, ஆர்சிபிக்கு 3 மேட்ச், பஞ்சாபுக்கு 3 மேட்ச், சரியா? எம்ஐக்கு 2, டிசிக்கு 3. அதான் எம்ஐக்கு 2, டிசிக்கு 3, கேகேஆருக்கு 2, எல்எஸ்ஜிக்கு 3. சரி, எல்எஸ்ஜிக்கு 3. இல்ல கேகேஆருக்கு இன்னும் இருக்கு. ஹெல்மெட் போடலையா ஆபீஷியலா? இல்ல கேகேஆர் 15 தான் வருவானுங்க 3 ஜெயிச்சாலும். ஆமா டிசி இல்ல சார். டிசி வந்து 2 மேட்ச் இரு. நெக்ஸ்ட் 2 மேட்ச் யாரோட? ஒன்னு பஞ்சாப் கூட. 3மே கஷ்டம்யா. ஜிடி, மும்பை, பஞ்சாப். கரெக்ட் சார். ஒருவேளை 2 ஜெயிச்சிட்டா அவங்க 17 பேருவானுங்க. ஒருவேளை ஜெயிக்கணும் அஜய். அதனாலதான் இன்னும் அவங்களுக்கு போடல, ஹெல்மெட் போடல. இப்போ மும்பை ஆடுறது பார்த்தனா டிசியும் பஞ்சாப்பும் ஆடுது. அதனாலதான் அவனுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம்னா அந்த ஒரு 5%, 95% கிடையாது, 5% இருக்கு. சரி, டிசிக்கு மும்பைக்கு வரும்போது டிசி ஜெயிச்சிட்டா என்ன பண்ணும்? வெளியே தானே அவனுங்க. இப்போ ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். அடுத்த மேட்ச் ஆனா நல்லா இருக்கும். அடுத்த மேட்ச் பாக்குறதுக்கு மேட்ச் பார்க்க நல்லா இருக்கும். நான் சொல்றேன் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா ஜெயிச்சிருவானுங்க மேக்ஸிமம். ஸ்பாயில் பண்ண முடியாதுல. நாங்க ஆடுறது ஜிடி கூட மாட்டா. ஜிடி கேம் வேணா ஸ்பாயில் பண்ணலாம். கேகேஆர் ஆல்ரெடி ஸ்பாயில் பண்ணிட்டோம். நீங்க ஸ்பாயிலர் தான் கேடு. வெளியே போங்கடா. நமக்கு அடுத்த மேட்ச் கொஞ்சம் ஈஸி தான், ராஜஸ்தான் மேட்ச். இல்ல வயசு, அது ஜெய்ப்பூர்ல நடக்க வயசு. அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஜெய்ப்பூர்ல 100 அடிப்பண்டா. கைக்வாட் வச்சு அடிக்கிறோம். ஆமா, சென்னையில் நடக்க வேண்டிய ஜெய்ப்பூர் நடக்குது. கைக்வாட் வந்துருவான்னு நினைக்கிறேன். கைக்வாட் ஃபிட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற கோபி? இல்ல ஆட மாட்டா சார். இல்ல ரூல் ஆடக்கூடாதா? 1 வீக் தான் இருக்கு. ஏதோ இது செப்டம்பர்னாலும் ஓகேங்களா? இல்ல ரூல் அவுட்னா ஆடக்கூடாதான்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், அதான் சொல்றேன். 1 வீக் தானே. ரூல் அவுட்னா ஆட மாட்டானுங்க, அவ்வளவுதான். 1 வீக் இல்ல 10 டேஸ் கிட்டத்தட்ட. ஆமா, ரூல் அவுட்னா ஆட மாட்டாங்க சார். அதுவும் 2 மேட்ச் தரது இம்பார்ட்டனே இல்ல. சும்மா ரூல் அவுட் மீன்ஸ் அவனுக்கு ஸ்வாப்பிங் எடுக்கலாம். பரவாயில்ல, ஸ்வாப்பிங் எடுத்துட்டான்ல. அப்ப கண்டிப்பா எடுத்துட்டீங்களா? அதுவும் ஒண்ணு இருக்கலாம். இல்ல, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தானுக்கு வந்து அவங்க ஹோம்ல தான் விளையாடணும். திருப்பி அவங்க ஹோம்ல போட்டுருக்கானுங்க. வயசு நீங்க யார சொல்றீங்க? பஞ்சாபுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரா இருக்குங்க? இல்ல சிஎஸ்கே ராஜஸ்தான் ஏற்கனவே அவங்க ஹோம்ல தான் ஆடினாங்க. ஆமா வயசு. இப்போ செகண்ட் மேட்சே பஞ்சாப்க்கும் ராஜஸ்தானுக்கும். ஆனா கில்லுக்கு தான் செம்ம சான்ஸ். அதே டைம் வந்தது.